ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக யாத்ராகமும் 19ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். கடந்த பாடத்தில் நம்ம ஆதியாகமும் புத்தகத்தை என்ன பண்ணோம், தியானித்தோம் இல்லைங்களா? அதை வேர்ஸ் பை வேர்ஸாக நம்ம தியானிக்காவிட்டாலும் அதை அது வரலாறு புத்தகம் என்பதனால அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டேன். அதாவது ஆதியாகமும் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுறாரு. அந்த உடன்படிக்கையை அவனுடைய மகனான ஈசாக்கோடு அதை உறுதிப்படுத்துகிறாரு. அப்புறம் ஈசாக்கினுடைய மகனான யாக்கோபோடும் அல்லது இஸ்ரேல் என்று பேர் மாற்றப்பட்ட, கர்த்தராலே பேர் மாற்றப்பட்ட இஸ்ரேல் என்ற அந்த மனிதனோடு அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார். இதுதான் ஆதியாகம புத்தகத்தினுடைய சுருக்கம். ஸோ இன்றைக்கு யாத்ராகம புத்தகத்தை நம்ம என்ன பண்ணலாம், தியானிக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களோடு, ஆபிரகாம் அவருடைய சந்ததி ஆகிய இஸ்ரேல் ஜனங்களோடு 5 உடன்படிக்கைகளை செய்தார் என்று சொன்னேன் இல்லைங்களா. அதில் முதலாம் உடன்படிக்கை ஆபிரகாமின் உடன்படிக்கை. அதை கடந்த பாடத்திலே நம்ம என்ன பண்ணோம், தியானித்திருக்கிறோம் இல்லையா. அது நிபந்தனையற்ற அன்கண்டிஷனல் காவனன்ட் வித் ஏப்ரஹாம் ஆண்டவர் பண்ணார். அந்த அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் என்ன செய்தாவது, அதாவது அவர் தன்மேலேயே அந்த உடன்படிக்கை என்ன பண்ணார், அந்த அவர் தன்மேலே ஆணையிட்டு என்ன பண்ணுறார் ஆபிரகாமுக்கு, நான் இதை உனக்கு செய்ய போகிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணார். அந்த உடன்படிக்கை செய்ததின் நிமித்தமாக கடவுள் வாக்கு தத்தத்தை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார், மீற மாட்டார். அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். இஸ் அ காவனன்ட் கீப்பிங் காட்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ஆண்டவர் மனிதனுக்கு ஒரு வார்த்தையை சொன்னார்னா, ஒரு ப்ராமிஸ் பண்ணார்னா, அது எக்காரணத்தின் நிமித்தமும் அதை அவர் என்ன பண்ண மாட்டார், மீற மாட்டார். ஏன்னா அவர் வாக்கு தத்தத்தை கை கொள்ளுகிற, நிறைவேற்றுகிற கடவுளாக இருக்கிறார். இப்போ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாகிய நமக்கும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு இல்லையா. பொய் உரையா தேவன் நமக்கு என்னத்தை வாக்களித்திருக்கிறாரு, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று என்ன பண்ணியிருக்கிறாரு, வாசித்து இல்லைங்களா. தீத்து 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. பொய் உரையா தேவன் நமக்கு என்ன வாக்களித்திருக்கிறாரு, நித்திய ஜீவனை வாக்களித்திருக்கிறாருங்க. அதனால கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அதாவது இந்த கிருபையின் காலத்தில் வாழுகிற நீங்களும் நானும், நமக்கு ஆண்டவர் என்னத்தை வாக்களிச்சிருக்கிறாரு, நித்திய ஜீவனங்க. அதை மாத்திடுவாரா? உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே கடவுள் நம்ம என்ன பண்ணாரு, முன்குறித்தாருங்க. கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை இக்காலத்தில் ரட்சித்திருக்கிறாரு, நமக்கு வாக்களிச்சிருக்கிறாரு. உங்களுக்கு நான் நித்திய ஜீவனை என்ன பண்ணுவேன்ட்டு, கொடுப்பேன்ட்டு. ஸோ அவர் வாக்கு தத்தத்தை ஒருபோதும் மீற மாட்டார்கள். அற்புதமான வாக்கு தத்துவம். அதுவும் யாருடைய வாயிலிருந்து, கடவுளுடைய வாயிலிருந்து. மனுஷர்கள் எதனா நமக்கு வாக்கு அளித்தா அதை என்ன பண்ணிடுவாங்க, மீறிடுவாங்க. ஆனால் கடவுள் ஒருபோதும் மீற மாட்டார். ஏன்னா அவர் பொய் உரையா தேவன். தீத்து 1:2 வசனம் வாசிச்சு பாருங்க, நமக்கு நேரம் இல்லை அதனால். ஸோ கடந்த பாடத்தில் நம்ம பார்த்தோம், கடவுள் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். அது நிபந்தனையற்ற ஒரு உடன்படிக்கை இல்லையா. நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், வானத்தின் நட்சத்திரத்தை பார்ப்பான்னு சொல்லுவார் ஆபிரகாமுக்கு. அங்கே சொல்லிட்டு அதை உன்னால என்ன கொடுமா அப்படின்னு கேட்பாரு. நட்சத்திரத்தை போய் என்ன முடியுமா, முடியாது. அதுக்கு கடவுள் சொல்லுவார், வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததியை நான் என்ன பண்ண போகிறேன், பெருக பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. கடலின் மணலை போல, இதெல்லாம் ஆதியாகமம் புத்தகத்தில் வரும். அதெல்லாம் நம்ம கவர் பண்ணல இல்லைங்குதுங்களா. ஸோ ஆண்டவர் சொல்லியதை அவர் நிறைவேற்றுவார். இதற்கு ஆபிரகாம் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே ஆண்டவர் எதனா ஆபிரகாமே நீ இது செய்யணும், இதை செஞ்சா தான் நான் இதை செய்வேன்னு சொன்னாரா, இருக்காது. ஏன்னா ஆண்டவர் அதை நிபந்தனை இல்லாமல் கொடுத்தார். அவர் சொல்றார், ஐ வில் டூ இட். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னுடைய சந்ததியை என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். உன் மூலியமாக பெரிய ஜாதியை நான் என்ன பண்ண போறேன், உருவாக்க போறேன். ஐ வில் மேக் எ கிரேட் நேஷன் சொன்னாரா இல்லைங்க. ஸோ அவர் சொல்லி இருக்கிறத அவர் அவங்களுக்கு என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றுவார் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இன்றைக்கு இவங்க பலுகி பெருகி என்ன ஆகுறாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய ஜனங்கள் ஆகுறாங்க. ஒரு 70-75 பேரும்
எங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா எகிப்துக்கு போகிறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அந்த கானான் தேசத்தில் வந்து அப்பொழுது ஏற்பட்ட அந்த பஞ்சத்தினாலே வந்து அவங்க வந்து எங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்தில் பார்த்தீங்கன்னா யார் இருக்கிறா பார்த்தீங்கன்னா யோசேப்பினுடைய அந்த புதல்வன் மகன் யாக்கோபுடைய மகனான யோசேப்பு வந்து எங்கே இருக்கிறாரு? எகிப்தில் இருக்கிறாரு இல்லைங்களா. அங்கே பிரைம் மினிஸ்டராக இருக்கிற அங்கே இவங்க தெரியாமல் தான் போகிறாங்க. அப்புறம் தான் தெரிஞ்ச போது யோசேப்பு என்ன சொல்கிறாரு, அப்பாவையும் குடும்பத்தையும் நம்ம குடும்பத்தையும் என்ன பண்ணு, இங்கே கூட்டிகிட்டு வா, இங்கே நான் உங்களை என்ன பண்ண போகிறேன், பராமரிக்க போகிறேன், உங்களை போஷிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபேமிலியாக வந்து அவங்க எகிப்துக்கு போகிறாங்க. இதெல்லாம் வரலாறு நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ அதற்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எகிப்தியர்கள் வந்து அவர் யோசேப்பு மறித்த பின்பு எகிப்தியர்கள் வந்து இவரை இந்த இஸ்ரேல் ஜனங்களை அடிமையாக மாற்றி அவங்களுடைய சொந்த இதற்கு வந்து அவங்கள பயன்படுத்தி கொள்கிறாங்க. ஸோ 400 வருஷம் கடந்து போகுது ரவுண்ட் ஃபிகராக. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை அடிமையாக இருக்கிற இந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து அங்கத்திலிருந்து கொண்டு வரும்படியாக விடுதலை செய்யும்படியாக மோசே என்ற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு, மோசே தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அனுப்பி அந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து என்ன பண்ணுறாரு, எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வரார். அதுதான் யாத்ராகமம் புத்தகம். ஸோ அவங்கள அங்கே கூட்டிட்டு வராப்போ நடக்கிற சம்பவத்தை தான் இன்றைக்கு நம்ம யாத்ராகமும் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அவங்கள கூட்டிட்டு வராரு. வர வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே சீனாய் மலை கிட்ட வராங்க. அங்கே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்கி இருக்கிறப்போ ஆண்டவர் வந்து மோசையை வந்து கூப்பிட்றாரு. மலையிலிருந்து சீனாய் மலை மேலேருந்து கூப்பிட்றாரு. மோசேவும் மலைக்கு மேலே போகிறான். அங்கே வந்து கடவுள் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுக்குறாரு. அவங்களோடு வந்து ஒரு உடன்படிக்கையை செய்கிறாரு. இந்த உடன்படிக்கையின் பேர் என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் மொசைக் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மோசையின் உடன்படிக்கை. இதற்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா நியாய பிரமாண உடன்படிக்கை, மொசைக் காவனன்ட், லா காவனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோசையின் உடன்படிக்கை மற்றும் பிரமாண உடன்படிக்கை. இது வந்து நிபந்தனை உள்ள ஒரு உடன்படிக்கை. இது வந்து கண்டிஷனல். ஆபிரகாமின் உடன்படிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நிபந்தனையற்ற ஒரு உடன்படிக்கையாக இருந்தது இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து ஆண்டவர் வந்து ஒரு நிபந்தனை உள்ள ஒரு உடன்படிக்கை இஸ்ரேல் ஜனங்களோட அவர் என்ன பண்ணுறாரு செய்யறத வந்து 19ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் வாசிக்கிறோம். வசனம் 3வது வசனம் பாருங்களேன். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னடையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வார்த்தை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்கள். ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதி உத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். ஸோ இங்கே வந்து மோசஸ் என்ன பண்ணுறாரு, மோசே தீர்க்கதரிசி வந்து கடவுளுடைய அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கீழே எடுத்துகிட்டு வர்றார். பேப்பர் இல்லைன்னு உங்களுக்கு புரியும்படியாக சொன்ன கர்த்தருடைய அந்த கற்பனைகளை எல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு கீழே ஜனங்களுக்கு சொல்லும்படியாக கீழே இறங்கி வர்றாரு. ஜனங்களுக்கு வந்து கர்த்தர் சொன்ன அந்த கான்ட்ராக்டினுடைய அந்த டீட்டெயில்ஸ், அந்த பிரமாணங்கள், அதை எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஜனங்கள் இதெல்லாம் கேட்டு என்ன பண்ணுறாங்க, நாங்கள் செய்கிறோம் ராட்டிஃபை பண்ணுறாங்க, கான்ட்ராக்டில் சைன் போடுறாங்க. பாருங்க, மோசே சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஜனங்கள் வந்து 8வது வசனம், அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே வந்து கான்ட்ராக்ட் கடவுள் சொல்கிறாரு, இதை செஞ்சால் நான் உனக்கு இதை செய்வேன், இதை செய்யலைன்னா நான் இதை உனக்கு செய்வேன் அப்படின்ட்டு சொல்லி இந்த படித்து பார்த்துட்டு கேட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கான்ட்ராக்டில் சைன் போட்டுறாங்கங்க.
அந்த உடன்படிக்கையில வந்து இவங்களும் என்ன பண்றாங்க, ஒத்துக்கிறாங்க பாருங்க. நிபந்தனையுள்ள ஒரு அந்த உடன்படிக்கையை ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. இது எவ்வளவு அபாயமான விஷயம் என்பதை வந்து பின்னாடி உங்களுக்கு நான் வந்து விளக்குறேன் பாருங்க. ஏன்னா இது வந்து இந்த உடன்படிக்கை என்பது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீரியஸா வந்து நீங்க இதை படிச்சு பார்த்து தான் வந்து என்ன பண்ணிருக்கணும், சைன் போட்டு இருக்கணும். ஆனா இவங்க வந்து அதை அப்படியாக நமக்கு ஒன்றும் தோன்றல. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சைன் போட்டுட்டாங்க. நானா இருந்தா அந்த இடத்துல நான் நிச்சயமா போட்டு இருக்க மாட்டேன். இப்போ கடவுள்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு, இதெல்லாம் நீ செய்றியாப்பா, செஞ்சனா கடவுள் இதை உனக்கு செய்வாரு, இதை செய்யலைன்னா கடவுள் இப்படி உன்னை தண்டிப்பாருன்ட்டு வார்த்தை எனக்கு வந்திருந்தா நான் நிச்சயமா என்ன பண்ணிக்க மாட்டேன், சைன் போட்டு இருக்க மாட்டேங்க. அவங்களும் போட்டு இருக்க கூடாது. ஏன் நான் அப்படி சொல்றேன் என்பதை வந்து பிற்பாடு உங்களுக்கு நான் அதை விவரிக்கிறேன். நீங்களே அதை வந்து ஒத்துக்கொள்வீங்க. முதல்ல இந்த நியாய பிரமாணம், இந்த கான்ட்ராக்ட்ல என்னென்ன எழுதியிருக்குன்ட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், விவரிச்சுறேன். அப்புறமா நான் என்ன பண்றேன், உங்களுக்கு அதனுடைய அபாயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இந்த உடன்படிக்கையின் அல்லது இந்த உடன்படிக்கை என்று நான் சொல்றப்ப அந்த பிரமாணத்தை சொல்றேன். இது வந்து பிரமாணத்தின் உடன்படிக்கை என்ற வாசல். ஸோ இந்த பிரமாணத்தினுடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது சிறப்பியல்பு அல்லது பண்பியல்பு, குணங்கள், தன்மைகள், அது என்ன என்பதை வந்து நம்ம கொஞ்சம் ஆழமா நம்ம என்ன பண்ணோம், பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு இது புரியும். ஸோ ஆண்டவர் கொடுத்தாரு இல்லைங்களா இந்த பிரமாணத்தை அவங்களுக்கு. அதுல முதலாவது இந்த பிரமாணத்தினுடைய அந்த சிறப்பியல்புகளை வந்து நம்ம இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் மாரல் லா, அதாவது தார்மீக சட்டம், ஒழுங்கு சட்டம். ஒரு தேசம் இருந்தா அதுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு இல்லைங்களா, மாரல் லாங்க. ஒழுக்க சட்டத்தை வந்து கடவுள் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்றாரு, கொடுக்குறாரு பாருங்க. நல்லா கவனிங்க, யாருக்கு கொடுக்குறாரு, இஸ்ரேல் தேசத்திற்கு கொடுக்குறாருங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. எங்க கொடுக்குறாரு, சீனாய் மலையிலிருந்து கொடுக்குறாரு. அது எங்க எழுதப்பட்டிருக்கு, யாத்ராகமும் 20ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் தெரிந்த அதிகாரம் இல்லைங்களா, 10 கற்பனைகள். ஸோ அது யாருக்கு, எல்லாருடைய இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய வீட்டுல வந்து அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த வசன போர்டை தொங்க போட்டு இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா. அது வந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை கிடையாதுங்க, நியாய பிரமாணங்கள் கிடையாது, மன்னிச்சுக்கோங்க. அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கடவுள் வந்து கொடுத்த நியாய பிரமாணங்கள். வாசிப்போமா, 3வது வசனம் பாருங்க, 20ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாய் இருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். ஸோ இங்க கடவுள் சொல்றாரு, நல்லா கவனிங்க. இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போறது கிடையாது. ஏன்னா இதற்குள்ள போனோம்னா இதற்கே பல மணி நேரம் ஆயிடும். வேற இன்னைக்கு நான் பார்க்கலாம். இப்போ சுருக்கமா உங்களுக்கு புரியும்படியாக சொல்றேன். இந்த பிரமாணத்துல கடவுள் சொல்றாரு பார்ப்பா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே எதை வணங்கிட்டு இருக்கிறான், விக்கிரகங்களே வணங்கிட்டு இருக்கிறான். வாசிச்சுமா இல்லைங்களா கடந்த பாடத்துல, பாபேல் கோபுரத்துல, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல உலகமே வந்து விக்கிரகத்திற்குள்ள மூழ்கப்பட்டு இருக்கு இல்லைங்களா. எல்லாருமே விக்கிரகத்தை ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. வானத்தின் மச்சங்களையும் ஊரும் பிராணிகளையும் மிருகங்களையும் இதைதான் வந்து அவங்க கடவுளா என்ன பண்றாங்க, வணங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கடவுள்களை அவங்களே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. உங்களை சுத்தி பாருங்க, நீங்க அப்படி பண்ணக்கூடாது என்பதுதான் முதலாவது கற்பனைங்க. கடவுள் சொல்றாரு பாருங்க, நீ அப்படி பண்ணாத. அவங்களுக்கு அவங்க இஷ்டப்படி அவங்களுக்கு பிடிச்ச கடவுள்களை அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. நீ இதெல்லாம் செய்யாத. ஏன்னா நானே மெய்யான கடவுள். உன்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் யாரை தான் வணங்கினாங்க, என்னத்தான் வணங்கினாங்க. நான் தான் என்னுடைய பலத்த கரத்தினால உங்களை எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி நான் கொண்டு வந்தேன். அந்த ஸ்பாட்ல தான் இருக்கிறாங்க. சொல்றாரு, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. சுருக்கமா சொல்லணும், மற்றவங்கள மாதிரி நீ பண்ணாதப்பா. மற்றவங்கள மாதிரி விக்கிரகங்களை என்ன பண்ணாத, உருவாக்காத, அதை நீ வணங்காத அப்படின்னு சொல்றாரு. போலாம். நீ அவைகளை, 5வது வசனம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மற்றும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். எல்லாமே ஒன்னோடு ஒன்று வந்து சங்கிலி போல வந்து கனெக்ட் ஆயிருக்கு, செயின் மாதிரி. அதை ரொம்ப நிதானமா உங்களுக்கு டீச் பண்ண நினைக்கிறேன்.
இப்போ என்ன சொல்ல வர்றாரு கடவுள்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து இதெல்லாம் பண்ணாத, ஏன்னா நான் ரொம்ப கோபக்கார கடவுள். அந்த கடவுளுங்களுக்கெல்லாம் வந்து கண் இருந்தும் பாராது, காது இருந்து கேளாது, கை இருந்தும் அது வந்து செயல்படாது. ஏன்னா அது ஒரு மனிதனால் செய்யப்பட்ட ஒரு உருவக பொம்மை, அவ்வளோதான். ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் ஜீவனுள்ள தேவனு. நான் என்ன பண்ணுவேன், நான் சொல்லியிருந்த நீ செய்யலைன்னா உங்களை அடிப்பேன், உங்களை தண்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. உங்களை மாத்திரம் கிடையாது, இன்னும் பின்வர சந்ததியும் அடிப்பேன், உங்களால் அவங்களுக்கும் அடி. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இரு. கீழே, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். என்ன நீ நேசிச்சு என்னுடைய கற்பனைகள் எல்லாம் நீங்க என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சா, என்ன மாத்திரம் நேசிச்சு கீழ்ப்படிஞ்சு நடந்தா உன்னை நான் வந்து என்ன பண்ண போறேன், ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக. அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, கர்த்தருடைய நாமத்தை வீணாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, உச்சரிக்க கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. உச்சரிப்பை பற்றி இங்க கடவுள் பேசல. கடவுள் சொல்றாரு, என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாகனா, புற மதத்தினர் அல்லது விக்கிரகங்களே ஆராதிக்கிறவங்களை எல்லாம் நீ பாரு, அவங்க வந்து அவங்களுடைய கடவுளை வந்து ரொம்ப இல்லையா, அதெல்லாம் இப்போ சொல்ல போனா ரொம்ப கான்ட்ரவர்சியா மாறிடும். வாடா போடா கடவுளையே கேட்டா அதுக்கு வேற அர்த்தம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் வந்து மறதி குறைவு. மனுஷனை நீ சொல்லிடுவியா, சிஎம்யோ பிஎம்யோ டே அப்படின்னு சொல்லிடுவியா, ஆனா கடவுளை சொல்லுவாங்க, விக்கிரகங்களை கும்பிடுறவங்கள. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம அந்த டீட்டெயில்ஸ்ல போல உங்களுக்கு புரியும்படியா சொல்றோம். கடவுளுடைய நாமத்திற்குன்னு ஒரு மறதி இருக்கு. அவருடைய பேரு என்ன, ரெவரண்ட். போன பாடத்துல எப்போ டச் பண்ண இல்லையா, இது அவருடைய பேர் எங்க, சங்கீதம் 111 அதிகாரம் 11 நினைக்கிறேன். ஆமா, 11 அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அவருடைய பேரை என்ன பார்த்தீங்கன்னா ரெவரண்ட். உலகத்திலேயே முழு வேதத்திலேயே ரெவரண்ட் என்ற வார்த்தை அவருக்கு தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து பயபக்திக்குரியவர். அவருடைய நாமத்திற்கு வந்து இந்த அண்ட சராசரமே என்ன பண்றோம், மரியாதையில ரொம்ப வணங்கணும் என்பது தான் அதனுடைய பொருள். ஸோ அந்த நாமத்தை வந்து நீ வீணா வந்து நீ யூஸ் பண்ணக்கூடாது. அதனால வந்து இதை வந்து எபிரேய ஜனங்கள் வந்து தவறாக புரிந்து கொண்டு அவருடைய பேரையே நம்ம அப்போ சொல்லக்கூடாதுன்ட்டு சொல்றாங்க. அது தவறான புரிந்து கொள்ளுதல். அவர் பேரை உச்சரிப்பதை பத்தி பேசல, அவருடைய பேருக்கு எந்த விதமான அவதூஷணத்தையும், புரியுதுங்களா, அவருடைய நாமம் பிளமிஷ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அவருடைய நாமத்திற்கு எந்த விதமான ஒரு கனவீனத்தையும் நீங்க கொண்டு வர கூடாது என்பதை தான் கடவுள் அங்க மீன் பண்றார். அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். அவருடைய நாமத்தை வீணிலே வழங்கினா ஆண்டவர் வந்து தண்டிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை தண்டிச்சார். 8வது வசனம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஓய்வு நாள் அதாவது 7ஆம் நாள் சாட்டர்டேவை வந்து நீ வந்து அதை பரிசுத்தமாக வந்து அந்த நாளில் நீ என்ன பண்ணக்கூடாது, கீழே 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்திகள் ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரிகள் ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். பாருங்க, அதுதான் சொல்றேன், இது அந்த நிலப்பரப்புக்கு மாத்திரம்தான், அந்த தேசத்திற்கு மாத்திரம்தான் பொருந்தும். இது வேற எந்த தேசத்திற்கும் பொருந்தாது. ஆமாவா இல்லைங்க, நம்ம இந்தியா தேசத்துல நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் யாரால கொடுக்கப்படுது, மெயினா அம்பேத்கர்னால கொடுக்கப்பட்டது இல்லையா, B.R. அம்பேத்கர். ஸோ அவங்களுக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, ஆண்டவர் கொடுக்குற பிரமாணங்க, ஆண்டவர் கொடுக்குற லாஸ், அதை வந்து அந்த நாட்டில் மட்டும் தான் கை கொள்ள முடியும். விளங்குதுங்களா? நீங்க அங்க இங்க வந்து நான் வந்து சாட்டர்டே லீவ் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. நம்ம வாழ்றது அந்நிய தேசம், இதெல்லாம் இப்போ அப்ளை ஆகாது. உதாரணத்திற்கு சொல்றேன், ஏன்னா நியாயப்பிரமாணம் காலம் முடிஞ்சு போச்சு. ஸோ கடவுள் வந்து சொல்றாரு, நீ ஓய்வுனால ஆசிரியக்கணும், அன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கணும். நீ யாருமே, நீ ஆனாலும் உன் கூட வேலை செய்யறவங்க ஆனாலும் யாருமே எந்த வேலையும் செய்யக்கூடாது, அன்னைக்கு ரெஸ்ட், கம்ப்ளீட் ரெஸ்ட் அப்படின்ட்டு சொல்றாரு. இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் என்பதை வந்து பின்னாடி வசனங்கள் எல்லாம் வாசிச்சா உங்களுக்கு புரியும். நினச்சிக்கோங்க, ரொம்ப டைம் ஆயினே இருக்கு. எல்லாம் 10வது வருஷம் 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தர் ஆயிடுச்சு. 11வது கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும்
பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இந்த வசனத்திற்கு வந்து விளக்கம் கொடுக்கணும்ட்டு நான் ரொம்ப ஆசையா இருக்கிறேன். சொன்னேன் இல்லைங்களா, சயின்ஸ் வர்சஸ் பைபிள், பைபிள் வர்சஸ் சயின்ஸ்ன்ட்டு உங்களுக்கு எடுக்கலான்னு இருக்கிறேன்ட்டு. அந்த வசனத்தினுடைய ஆதார வசனமே இதுதான். கடவுள் வந்து இந்த உலகத்தை வந்து 6 நாள்ல தான் என்ன பண்ணாரு, உண்டாக்குனாருங்க. ஆனா இன்னைக்கு மனுஷன் வந்து சயின்ஸை நம்புறான், பைபிளை நம்ப மாட்டேங்கிறான். சயின்ஸ் சொல்ற எல்லாமே போயிங்க. நான் சொல்லி கேட்டிங்களா, சயின்ஸ் சொல்றது ஆல்மோஸ்ட் 90% பொய் தான். சயின்ஸ் சொல்லுது பிக் பேங் தியரின்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது தானா அப்படியே இந்த உலகம் உருவாயிடுச்சுப்பா, தோன்றிடுச்சுப்பா, பொய். மனுஷன் குரங்குல இருந்து தான் எமினேட் ஆனா அப்படின்னு சொல்றாங்க, பொய். பொய்யா இல்லைங்களா? கிறிஸ்தவங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களே இந்த டிஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறாங்க. சயின்ஸா பைபிள், ஆனா சயின்ஸ் பக்கம் சாயிறாங்க. பைபிள் சொல்லுது கடவுள் மனுஷன் தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்தார், இந்த உலகத்தை 6 நாள்ல சிருஷ்டித்தாருன்னு பைபிள் சொல்லுது. பைபிள் சொல்றது கரெக்ட்னா சயின்ஸ் போய், சயின்ஸ் சொல்றது கரெக்ட்னா பைபிள் போய். விளங்குதுங்களா இல்லைங்களா? ஸோ சயின்ஸு போய். அப்புறம் என்ன சொல்லுது, இந்த பூமி வந்து குளோபு உருண்டையா இருக்குன்றாங்க இல்லையா, போய். இந்த பூமி வந்து தட்டையா தான் இருக்கு, பைபிள் சொல்லுது. ஸோ உருண்டை என்ற அந்த பூமி வந்து பொய். அப்புறம் என்ன சொல்றானுங்க, இந்த உலகம் வந்து பர் ஆருக்கு வந்து 93 மில்லியன் அவள் தான் சொல்றானுங்க ஸ்பீடா என்ன வந்து சுத்துதான். என்ன டுபாகுன்னா போய் பாருங்களேன், சொல்றது தான் பொய். அதை வந்து எப்படி சொல்றானுங்க பாருங்க, சுத்துதாங்க. ஒரு ராட்டினத்துல சுத்துனாலே நம்மளுடைய, அல்லது ஒரு 100 மைல் ஸ்பீட்ல போனாலே நம்மளுடைய முகம் வந்து மாறிடுது. இந்த உலகம், இந்த பூமி வந்து பல லட்சம், 93 லட்சம் ஸ்பீடா சுத்துதான். ஆனா நம்ம அப்படியே இருக்கிறோம், பொய். அப்படின்னு நிறைய அடிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. சயின்ஸ் சொல்ற எல்லாமே பொய் தான். ஏன்னா அது எல்லாமே பைபிளுக்கு எதிராக தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து உண்மைன்னு ஒத்துக்கணும். அப்போ பைபிள் உண்மைன்னு ஒத்துக்கணும். பைபிள் உண்மையா ஒத்துக்கணும். பைபிளுடைய கடவுளும் உண்மையானவரா மாறிடுவாருன்ட்டு இந்த உலகத்துல பைபிள் சொல்றதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா தான் சாத்தான் வந்து என்ன பண்ணின்னு இருக்கிறான், செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். எதன் மூலியமாக? விஞ்ஞானத்தின் மூலியமாக, சயின்ஸ் மூலியமாக. இதெல்லாம் நிச்சயமா ஒரு நாள் நான் எடுக்க போறேன், வெயிட் பண்ணுங்க. அப்புறம் 12வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ரெஸ்பெக்ட் பண்ணும். கனம் பண்ணுறதுன்னா வந்து வெறும் ரெஸ்பெக்டோடு இருக்காது, அது வந்து அவங்கள நல்லா பார்த்துக்கணும். எப்படி பெற்றவங்க குழந்தைய பார்த்துக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க குழந்தையா மாறுறப்ப நீங்க பார்த்துக்கணும் என்பது அதனுடைய பொருள். 13வது வசனம், கொலை செய்யாது இருப்பாயாக. இதெல்லாம் வந்து மாரல் லாஸ், இது நம்மளுக்கும் அப்ளை ஆகும். கொலை செய்யாது இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாது இருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. இதுதான் தார்மீக சட்டம், ஒழுக்க சட்டம். கடவுள் யாருக்கு கொடுத்தது? இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. எவ்வளோ கஷ்டமான சட்டங்கள் என்பதை வந்து பிற்பாடு நம்ம பார்க்க போகிறோம். இது மாரல் லா. அந்த அந்த பிரமாணத்தினுடைய அந்த சிறப்பியல்புகள் அல்லது வந்து பண்பியல்புகளை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அதனுடைய குணாதிசயங்கள், இதுதான் அதனுடைய தன்மைகள். ஓகேவா? முதல்ல மாரல் லா. அடுத்தது சிவில் லா. இது வந்து குடிமையியல் சட்டம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இல்லையா? அதாவது தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கும் அல்லது அவனுடைய அயகலாத்தானோடு, நெய்பர்ஸோடு, சொசைட்டி லைஃப் பற்றி, கம்யூனிட்டி லைஃப்பை பற்றி அங்கே என்னென்னலாம் சட்டங்களில் வந்து இங்கே கடவுள் என்ன பண்ணுறாரு, மோசேக்கு எழுதி கொடுக்குறாரு பாருங்க. இது வந்து ஒருத்தனுக்கும் இன்னொருத்தனுக்கும் பிரச்சனை ஏற்பட்டால் அதை எப்படி ஒப்பந்தம் பண்ணுறது, விழுங்குதுங்களா இல்லைங்களா சொல்லுறது, இதெல்லாம் வந்து கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு, மோசே மூலியமாக கொடுக்குறாரு. தகராறு ஏற்படுது இல்லைங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர். இதெல்லாம் வந்து வசனம் வந்து வாசிக்க நேரம் இல்லை. இது எங்க எழுதப்பட்டிருக்கு? 21ஆம் அதிகாரமா? அடுத்த அதிகாரத்திலே வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு பாருங்க. 20ஆம் அதிகாரத்துல வந்து தார்மீக சட்டத்தை, ஒழுங்கு சட்டத்தை கொடுக்குறாரு. 21ஆம் அதிகாரத்துல வந்து சிவில் லா,
குடிமையியல் சட்டத்தை வந்து அவங்க என்ன பண்ணுறாரு கொடுக்குறாரு. ஒரு சில விஷயங்களை ஹைலைட் பண்ணலான்னு இருக்கிறேன் உங்களுக்கு புரியும்படியாக. அங்கே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அதுதான் இப்போ வந்து ஒரு வேலை அடிமையாக இருக்கிறான் பாருங்கள். அப்போல்லாம் வந்து அடிமைகளை வந்து காசு கொடுத்து வாங்குவாங்க இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு யூத மக்கள் இஸ்ரேலர்கள் வந்து யாரென்னா அடிமையாக வாங்கினா அவனை வந்து 6 வருஷம் தான் உனக்கு அடிமையாக இருப்பான். அவன் நீ எவ்வளோ விலை கொடுத்துனா வாங்கிடுறான் அவன் அந்த அடிமைகளை வந்து விலை கொடுத்து வாங்குவாங்க. பலசாலியாக்குறவனெல்லாம் நீ வாங்கி இருப்ப இல்லையா, நீ அவனை எவ்வளோ தான் விலை கொடுத்து வாங்கியிருந்தாலும் 6 வருஷம் தான் அவன் உனக்கு அடிமை. 7வது வருஷத்தில் அவனை நீ ரிலீஸ் பண்ணிடணும். அவன் உனக்கு அடிமையாக இருக்க கூடாது. ஒருவேளை அந்த அடிமையை இஷ்டப்பட்டு இல்லை நான் என் எஜமானுக்கே நான் வந்து காலம் முழுக்க நன்றி உள்ளவனாக இருக்க போகிறேன், என் எஜமான் என்னை ரொம்ப நல்லா நடத்தி இருக்கிறாரு அப்படின்ட்டு சொன்னால் அவனை என்ன பண்ணனா வாசல் கால் அருகே கொண்டு வந்து கதவுகிட்ட கொண்டு வந்து அவனுடைய காதில் வந்து ஒரு இரும்புல ஓட்ட போட்டணும். அவன் நிரந்தரமாக இந்த ஓனருக்கு இந்த எஜமானுக்கு சொந்தம் என்பது ஒரு சட்டம். ஹைலைட் பண்ண சொல்லுங்கிறாங்க. அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா அப்பா அம்மாவை வந்து அடிக்கிறவனை வந்து என்ன பண்ணுவாங்க, அவன் கொல்லப்படணும். பாருங்க அந்த சட்டம்லாம் இப்போ இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அப்பா அம்மாவை தூசிக்கிறவனையும் கொலை செய்யணும். தூசிக்கிறவன் சபிக்கிறவனையே நீங்கள் என்ன இருக்குங்க. அது நேரம் இல்லை. 21ஆம் அதிகாரம் வசனம் வந்து 15 இருக்கு பாருங்க. அப்பாவை அடிச்சா அப்பா அம்மாவை எவனா அடிச்சானா அவனை என்ன பண்ணணும், சாவடிச்சிடணும். அவங்கள தூசிக்கிறவனையும் என்ன பண்ணும், சாவடிக்கணும். சபிக்கிறவனை சாவடிக்கணும், கர்ஸ் பண்ணானா. அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. அடுத்து என்ன அப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டைகள். ஒருத்தன் உன்னை அடித்தா நீயும் அவனை அடிக்கலாம். அதாவது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், வாய்க்கு வாய், கைக்கு கையே, அடிக்கு அடி, உதைக்கு உதை, இதெல்லாம் வந்து கீழே வருது பாருங்க. அடுத்தது வந்து சொல்றாரு, நீ வந்து உன்னுடைய அடிமையை கூட வந்து நீ என்ன பண்ணும். அடிமைன்னா வந்து வேலை வாங்கத்தான் அடிமைகளை வாங்கினாங்க. அவனை கொடுமைப்படுத்தினா இன்னைக்கு துபாயிலலாம் பார்க்குறோம் இல்லையா, அடிக்கிறதெல்லாம் வச்சுக்கிறான். ஒருவேளை அடித்து ஒருத்தனுக்கு உன் அடிமைக்கு கண்ணில் அடிப்பட்டுச்சுன்னா அவனை ரிலீஸ் பண்ணிடும். என்ன சட்டம். ஒருவேளை அடித்து பல்லு அவனுக்கு கொட்டிச்சுன்னா அடிப்பட்டுச்சுன்னா அவனையும் ரிலீஸ் பண்ணிடணும். கடவுள் இவ்வளோ நீதி உள்ள தேவன் பாருங்க. இதெல்லாம் வாசித்து பார்க்குறப்ப அப்படியே உடம்பே புல்லு இருக்குதுங்க. எப்படியாப்பட்ட சட்டங்களை கொடுத்திருக்கிறாரு. எல்லோருக்குமே சமமான சட்டத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு பாருங்க. அடிமையா இருந்தாலும் அவனை எப்படி நடத்தணும், அவனுக்கும் குடும்பம் இருக்கு, அவனுக்கும் வந்து என்ன இருக்கு, புள்ள குட்டி இருக்கிறாங்க, அவனை நடத்துகிற விதங்கள், அவனையும் ஒரு காலத்துல நீ ரிலீஸ் பண்ணணுன்ற அருமையான சட்டங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு ஒருத்தனை குத்திட்டா அந்த ஓனர் என்ன பண்ணணும், அந்த மாட்டை கல் எறிகிறது. ஒருவேளை உயிர் சேதம் ஆயிடுச்சுன்னா இவனுடைய உயிர் சேதம். இந்த மாதிரி பல்வேறு இந்த குடிமையியல் சட்டத்தை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. நம்ம நாடு தான் உலகத்திலே, நம்ம நாடு தான் வந்து நம்மளுடைய அந்த சட்டம் தான் பெரிய சட்டம். டாக்டர் B.R. அம்பேத்கர் கொடுத்தாரு இல்லைங்களா. இந்த சிவில் லா கிட்டத்தட்ட 390 பக்கங்களை உள்ளடக்கியது. என்னப்பா இதெல்லாம் சொல்கிறான்னா எனக்கு தெரியுதுன்னு நினச்சிக்காதீங்க, இன்ஃபர்மேஷனுக்காக படித்தது தான். தெரிஞ்சாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்ம நாட்டில் இல்லையா. ஒரு போலீஸ்காரங்கிட்ட நீ சட்டம் பேச முடியுமா, என்கிட்டே சட்டம் பேசுறியா நீட்டு அவன் அடிப்பான். நடக்குதான் இல்லைங்களா. இங்கே சாதாரணமான ஒரு மனிதன் வந்து, சாமானிய மனிதன் வந்து சட்டங்களை வந்து ரோட்டில் பேச முடியறது இல்லைங்க. ஒரு சட்டம் தெரிஞ்சு நம்ம சொன்னாலே இப்போ என்கிட்டே சட்டம் பேசுறியான்ட்டு அவன் அந்த சட்டத்தை மீறி என்ன பண்ணுறான், நடந்துச்சு. இப்போ நிறையா சொன்னா நம்மளுக்கு நேரம் இல்லை. போலீஸுக்காரன் எங்கள் அப்பாவுக்கு நடந்தது ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன்னு. ஒரு போலீஸ்காரன் வந்து ஒரு டாடா ஏசி எங்கள் அப்பா ஓட்டுறாரு, அந்த கிளாஸை உடச்சிட்டாங்க கான்ஸ்டபிள். அதற்கு இவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே உன் மேலே கேஸ் கொடுக்குறேன்னு போய்க்கிறாரு. போறியா போ சொல்லு நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறான். என்ன சொல்கிறேன்னா, நீ என்னை அடித்த அதனால தான் நான் வந்து ஏன் புரியுதுங்களா, பொய் சொல்லுங்க, எங்கள் அப்பாவுக்கு நடந்ததை நான் சொல்கிறேன். சட்டத்தையே மாற்றி போடுவானுங்க. அவங்கக்கிட்ட சட்டம் பேச முடியுமா, லாயர்கிட்ட சட்டம் பேச முடியுமா, சொல்ல வந்தது எதுக்கு சொல்லுங்கிறேன். சட்டம் தெரிஞ்சாலும் நம்ம நாட்டில் அதுக்கு ஒன்றும் யூஸ் இல்லைன்னு சொன்னீங்களா. ஸோ இங்கே வந்து கடவுள் கொடுக்குற சட்டத்திற்கு வந்து ஃபுல் யூஸ், ஃபுல் ரைட்ஸ் இது. எந்த குடிமகன்னா, அதாவது யூதன் குடிமகன்னா என்ன பண்ணலாம், அதை வளர்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய தேசமும் வந்து கரப்ஷன் இருக்குது இல்லைங்களா. இங்கே தப்பிச்சிடறாங்க எல்லாம் ஓட்டையிலும். கடவுளுடைய சட்டத்தில் எல்லாம் ஓட்டையெல்லாம் போட்டு நீ தப்பிக்க முடியாது. ஏன்னா கடவுளே டைரெக்டாக அந்த தேசத்தை என்ன பண்ணுறாரு, ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறாருங்க.
யூத மக்களுக்கு அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்களுக்கு ராஜாவே கிடையாது, கடவுள் தான் அவங்களுடைய ராஜா. ஏவனா சட்டத்தை மீறினா ஆண்டவரை தண்டிப்பாரு டைரக்ட், நினைச்சுப்பாங்க. அதுதான் சொன்னேன், ரொம்ப ரொம்ப எப்படி இதெல்லாம் படிச்சு பார்த்து இவங்க ஒத்துக்குனாங்கன்ட்டு என்னால கிரகிக்கவே முடியலங்க. எப்படி ஒத்துக்குன்னு இருப்பானுங்கன்ட்டு. ஏதோ ஒரு அர்ஜென்ட்ல ஆத்தத்துல எதுலயோ ஒத்துக்கினானுங்க. இப்போ அவங்க வந்து எதுல இருக்கிறானுங்க, அந்த சட்டத்திற்கு கீழே இருக்கிறானுங்க. அதை வந்து அவங்க என்ன பண்ணணும், கை கொள்ளணும். ஏன்னா நீ தான் சைன் போட்டிய. அடுத்த சட்டம், மூன்றாவது கடைசியாக சடங்கு சட்டம், செரிமோனியல் லா. முதல்ல மாரல் லா, அடுத்தது வந்து சிவில் லா, மூன்றாவது ஆக வந்து செரிமோனியல் லா. இது வந்து சடங்கு சட்டம். சடங்குன்னா உங்களுக்கு தெரியாதுங்களா? சரி, தெரியும்படியாக சொல்றேன். அதாவது ஒருத்தன் ஒரு பாவம் செஞ்சுட்டா அந்த பாவம் நிவர்த்தி அடையும்படியாக அவன் என்னென்னலாம் செய்யணும். ஒரு தப்பு செஞ்சுட்டப்போ அந்த தப்பை சரி செய்யணும்னா நீ என்ன பண்ணும் அப்படின்ட்டு வந்து ஆண்டவர் வந்து இந்த சட்டத்தை நீங்க எங்க வாசிக்கலாம்னு பாத்தீங்கன்னா லேவியராகமும் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். இந்த தப்பு செஞ்சுட்டா இந்த பலிகள் எல்லாம் நீ செலுத்தணும். கடவுள் கொடுத்த பிரமாணம் பாருங்க. ஒரு தப்பு செஞ்சுட்ட, இந்த தப்புல இருந்து நீ தப்பிக்கணும்னா இது செய்யணும். இப்ப நிறைய பேர் வந்து தெரியாம தப்பு செஞ்சுறாங்க இல்லைங்களா? தெரியாம ஏதோ ஒன்று தூக்கி போடுறப்ப யார் மேலே விழுது. அதுக்கும் ஆண்டவர் வந்து ஒரு சட்டத்தை வைத்திருந்தாரு. தெரியாம ஏதோ ஆயிடுச்சு, அதனால ஊரே சேர்ந்து அவனை சாகடிக்க போகுது. ஆனா அவன் தப்பிச்சு கொள்ளும்படியாகவும் ஆண்டவர் அந்த தேசத்துல ஒவ்வொரு பட்டணங்களை ஏற்படுத்தினாருங்க. சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ்னு சொல்லுவாங்க. அந்த பட்டணத்திற்குள்ள நீ எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் அந்த பட்டணத்திற்குள்ள ஓடிட்டா, உள்ள நுழைஞ்சிட்டா உன்னை யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. அற்புதம். ஏன்னா அவன் சொல்றதுக்கு அவகாசம் கொடுப்பாங்க, நேரம் கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் ஆச்சுப்பா, இப்படி எல்லாம் ஆச்சுன்ட்டு. இப்படி நீங்க ரோட்ல பாக்குறீங்க, ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுது, பின்னாடி வர லாரிக்காரன் யாரையோ ஒருத்தர் இடிச்சிடுறான், ஏதோ அடிபட்டுருது. உடனே அவன் அங்கேயே இருந்தானா இருக்கிற ஜனங்கள்லாம் அவனை போட்டு அதுதானுங்க இயல்பு, அடிப்பாங்க இல்லையா? அதனால டிரைவருங்க என்ன பண்ணிடுறாங்க, உடனே இறங்கிட்டு ஓடிடுறாங்க. பாத்துக்கிறீங்களா? அந்த மாதிரி ஓடுறவங்க எங்க போனா பாதுகாப்பா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க அவங்களுக்குன்ட்டு அந்தந்த நாட்டுல அந்தந்த நகரத்துல வந்து ஆண்டவர் என்ன கொடுத்திருந்தாரு, சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ் பட்டணங்களை ஏற்படுத்தி வைத்திருந்தாரு. அங்க போனீங்கன்னா தப்பிச்சு கொள்ளலாம். அப்புறம் வாதாடி வந்து நீங்க என்ன பண்ணலாம், வெளியே ரிலீஸ் தப்பிச்சு கொள்ளலாம் இந்த தண்டனையில இருந்து. இப்படி பல்வேறு சடங்கு சட்டங்களை வந்து கடவுள் என்ன பண்ணியிருந்தாரு, மோசேயின் மூலியமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அற்புதமான, அதெல்லாம் வாசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 613 பிரமாணங்களை வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நான் சொல்லியிருந்தாலும் அங்க இருக்க பாருங்க, பலிகள், பாவ நிவாரண பலிகள், சமாதான பலிகள், இப்படி 5 பலிகள் எல்லாம் இருக்கும். நீங்க லேவியராகமும் 1ஆம் அதிகாரம் அந்த புத்தகமே நீங்க வாசிங்களேன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம பிரீஃபா போற வாச நான் அப்படியே போறேன். ஸோ இதுதான் வந்து இந்த பிரமாணத்தினுடைய சிறப்பியல்புகள், பண்புகள், தன்மைகள் அல்லது வந்து பண்பியல்புகள், குணாதிசயங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த லாக்கு இப்படியெல்லாம் நீ செஞ்சனா இப்படியெல்லாம் கடவுள் உனக்கு செய்வார் என்பது தான் இந்த பிரமாணங்கள் வந்து சொல்லுது. கடவுள் வந்து கொடுத்தார். ஸோ இதை மோசே வந்து வாங்கிட்டு வந்து ஜனங்களுக்கு வந்து சொல்றாரு. ஜனங்க எல்லாரும் இதை கேட்டுட்டு என்ன பண்றானுங்க, ஓகேப்பா நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம், கரெக்டாக இருக்கு, என்ன பண்றாங்க, சைன் போட்டுறாங்க. இப்ப சைன் போட்டதன் விளைவாக இவங்க இந்த சட்டங்கள் எல்லாம் கை கொள்ளும்படியான ஒரு பொறுப்பு இவங்களுக்கு ஏற்படுது. ஆமாவா இல்லைங்களா? இப்போ நான் வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிறேன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த பிரமாணங்களை எல்லாம் கை கொள்ளும்படியாக ஒரு பொறுப்புக்குள்ள நீங்க வந்துடுறீங்க. ஸோ இந்த பிரமாணங்களை எல்லாம் இவங்க மீறினா இந்த தண்டனைகள் எல்லாம் அவங்களுக்கு வரும் என்பது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுதான் அவங்க என்ன பண்றாங்க, கான்ட்ராக்ட்ல சைன் பண்றாங்க. இதுல வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, 613 பிரமாணங்கள் அவங்களுக்கு இருக்கு. இந்த 613 பிரமாணங்களுக்கும் இவங்க என்ன பண்ணணும், கட்டுப்பட்டு வாழணும், அதாவது கை கொள்ளணும். எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயங்கள். முதல்ல இந்த 613 பிரமாணங்களே தெரிஞ்சுக்கவே மனுஷனுக்கு முடியுமான்னு எனக்கு தெரியல. சாமானியமா யாரோ நல்லா படிச்சு ரொம்ப பிரில்லியண்டா சட்ட திட்டங்கள் எல்லாம் படிக்கிறவன இந்த 613 அதுவும்
நம்மளுக்கு 10 கற்பனைகளே வந்து வரிசைப்படி சொல்லணும்னா நம்மளுக்கு தெரியாது. ஓப்பனா சொல்லு, 10 கற்பனை தெரியும், ஆனா கரெக்டா அது வரிசைப்படி தெரியுமா? தெரியாது. பாஸ்டர்களுக்கே தெரியாது. 613 கற்பனைகளை வந்து ப்ராக்டிக்கலாக யோசிங்க. நான் எப்பவுமே வந்து ப்ராக்டிக்கலாக தான் டீச் பண்ணுறேன். அது இப்போ இது செய்தால் தப்புன்னு தெரிஞ்சால் தானேங்க அது செய்யாமல் இருக்க முடியும். அது தெரியாமலேயே நீ தப்பு இயல்பு தானுங்க. நல்லா கவனிங்க. நியாயப்பிரமாணம் எதற்கு கொடுக்கப்பட்டது தெரியுங்களா? மனிதன் நியாயப்பிரமாணத்தினால நீதிமானாய் மாற முடியாது. பாவத்தினுடைய அறிவுக்காக தாங்க கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம். The purpose of law, the characteristics of law பார்த்துட்டோம். What is the purpose of law? வாசிங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க. 20வது வசனம் பாருங்களேன். 20 தானா? ஐ திங்க் ஸோ. திருப்புனா தெரிஞ்சிடும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்களேன். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால், இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனாலும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. அவ்வளோ சிம்பிள் பாருங்க. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதே நீ ஒரு பாவிடா, நீ செய்யறதெல்லாம் பாவம், அதை செய்யாம நீ என்ன பண்ணு. எவ்வளோ பெரிய வசனங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு வசனமே 1 மணி நேரம் போதிக்கணுங்க. பாவத்தினுடைய அறிவு. எதுவும் ஒன்று செய்யப்படுற அது பாவம், அது செய்யாதன்னு சொல்றது தான் நியாயப்பிரமாணம். உன்னை தடுக்கிறது தான் நியாயப்பிரமாணம். அதாவது கலாத்தியர்ல நம்ம வாசிக்கிறோம், the epistle of Galatians. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் வந்து ஒரு ஸ்கூல் மாஸ்டர் மாதிரி. ஸ்கூல் மாஸ்டர் அது பண்ணாதன்னு பயன்படுத்தி வைக்கிறாரு இல்லைங்களா? அதுக்கு தாங்க நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. எது வரைக்கும்? கிறிஸ்து வர வரைக்கும். கிறிஸ்து சிலுவையில மரிக்கிற வரைக்கும் தான் நியாயப்பிரமாணம் ஆளுமையில இருந்தது. அதாவது இஸ்ரேல் ஜனங்களை வந்து நியாயப்பிரமாணம் தான் என்ன பண்ணுச்சு, அவங்கள ஸ்ட்ரிக்டா நடத்திட்டு வந்துச்சு. இது பண்ணாதன்ட்டு. ஒருவேளை பண்ணிட்டா இந்த பலி செலுத்து. முயற்சிக்கிறீங்களா நான் சொல்றத புரிஞ்சுக்க? பிரமாணம் கொடுக்கப்பட்டதின் காரணம் வந்து யாரையும் நீதிமானாய் மாற்றுவதற்கு கிடையாதுங்க. ஒரு பிரமாணம் மனிதனை நீதிமானாய் மாற்றுமே, ஆனால் கடவுள் இந்த பூமிக்கு மனிதனாக வந்து மரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. பிரமாணம் கொடுக்கப்பட்டது வந்து அவங்கள பயப்படுத்தி அவங்கள வந்து இதெல்லாம் செய்யாம தடுத்து வைக்கத்தான். உதாரணத்திற்கு ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டா இந்த பலி செலுத்தணும்ட்டு பிரமாணம் சொல்றது இல்லைங்களா? அதுதானே பார்த்தோம் செரிமோனியெல்லாம். இப்போ ஒரு மாடை பலி கொடுக்கணும். ஒரு மாடு விலை எவ்வளோ? 1 லட்ச ரூபாவா? அப்ராக்சிமேட்லி சார். ஒரு ஆடு விலை 10,000 வச்சுக்கலாமா? விளங்குதுங்களா இல்லைங்களா சொல்லுறது? அப்போ ஒரு தவறு செய்யறப்போ மனுஷன் யோசிப்பான், ஐயோ இந்த தவறு செஞ்சுட்டோம்னா, இந்த பாவம் செஞ்சுட்டா இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், இவ்வளோ செலவு எனக்கு ஏற்படுது. அப்போ அவன் இந்த தப்பை செய்யாம இருக்கிறதுக்காக தான். விளங்குதுங்களா? அதுதான் ஸ்கூல் மாஸ்டர். இந்த தப்பு செய்யாத, தப்பு செஞ்சா உன்னை தண்டிப்பேன், அடிப்பாரு. அப்படின்னா ஒருத்தன் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி தன்னுடைய வேலெட்டை எடுத்து பர்ஸை எடுத்து பார்க்கணும், காசுக்கு தான்ட்டு. பிராக்டிக்கலா சொல்றேங்க. இந்த பலிகள் எல்லாம் செலுத்தணும். நீங்க இந்த பாவம் எல்லாம் செஞ்சா, ஒருவேளை உங்ககிட்ட காசு இல்லை, அது செய்யாம போனா கடவுள் உன்னை தண்டிப்பார். அதுதானே கான்ட்ராக்ட்ல சைன் போட்ட. அபாயமான ஒரு கான்ட்ராக்ட் இல்லைங்களா? 613 கற்பனைகளை கடவுள் என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. எதற்கு கொடுத்தாரு? நீதிமானாய் மாற கிடையாது. கிறிஸ்து வர வரைக்கும் நீங்க வந்து உங்களை வந்து என்ன பண்ணிக்கங்க, உஷாரா பத்திரமா ஜாக்கிரதையா இருந்துக்குங்க என்றதை குறிப்பதற்காக தான் பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாய பிரமாணம் உங்களுக்கு இந்த அறிவை கொடுக்கும், பாவத்தினுடைய அறிவை கொடுக்கும். இப்போ நான் வந்து ரோட்ல போறேன், ஒரு தவறு செய்யறேன். எனக்கு ஏன் செய்யறேன் எனக்கு வந்து தெரியல. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியுமா? 1 2 இல்லை, ஃபுல் நம்மளுக்கு தெரியாதுங்க. அதுக்கு தான் படிக்கிறாங்க இல்லைங்களா? ஆர்ட்ஸா? அதுக்கு தான் படிக்கிறாங்க இல்லைங்களா? நினைச்சு பாருங்க. இப்ப நான் எவ்வளவு தவறுகள் செய்யறேன், அதனால எனக்கு அது தவறுன்னே தெரியாம தான் நான் செய்யறேன். அப்ப தெரிஞ்ச தவறுக்கு நீ அப்படின்னு நீங்க எனக்கு கேட்கலாம். இல்ல, உண்மைதான், ஓப்பனா சொல்றேன். அதுக்கு தான் ஃபைன் போடுறாங்க. அதுக்கு தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, தண்டனை கொடுக்குறாங்க. ஆமா தான், ஹெல்மெட் போடலன்னா என்ன பண்றாங்க, கேஸ் விழுது. ஓகே, நான் ஃபைனை கட்டிட்டு போறேன். அது வேறு.
ஆனா இங்க கடவுள் டைரக்டா இவங்க, புரியுதுங்களா? நம்ம சட்டம் மாதிரி கிடையாது இதெல்லாம். கடவுள் டைரக்டா அடிப்பார் உன்னைய. நீ அவர் கீழ்ப்படிஞ்சு அவருக்கு அன்பு கூர்ந்து கீழ் ஆசீர்வதிப்பாரு. கீழ்ப்படியலைன்னா உன்னை அடிக்க அவருக்கு எல்லா ரூல்ஸு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குங்க. ஏன்னா நீ அவருடைய சொந்த ஜனம். உன்னை அழைத்து உனக்குன்னு ஒரு உன்னை ஆசீர்வதிச்சு உனக்குன்னு பெரிய நாடை கொடுத்து இதெல்லாம் பண்ணிக்கிறாரு. ஸோ நீ அவருடைய கண்ட்ரோல்ல அவருடைய உடன்படிக்கைக்கு கீழே இருக்கிற. உலகத்துல இருக்கிறவங்க கிடையாது இவங்க, இஸ்ரேல் ஜனங்கள். அதனால அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இது தெரியாத சில முட்டா பசங்க இந்த பார்த்துக்கிறீங்களா யூடியூப்ல எல்லாம் நம்மளை குறை சொல்லுங்கிறாங்க. இஸ்ரேல் என்ன இந்த கிறிஸ்துவ எப்போ பார்த்தாலும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவனுங்க எப்படியாப்பட்டவனுங்க தெரியுமா? அவனுங்க கடவுள் அவங்களை எவ்வளவு வெறுத்தார் தெரியுங்களா? இந்த உலகத்திலே அவனுங்க தான் ரொம்ப மோசமானங்கன்ட்டு ஒருத்தன் பாரிசலன்னுட்டு பார்த்துக்கிறீங்களா? அவன் மார்ட்டின் லூத்தருடைய தம்பியான்னு தெரியல, அவன் ஹிட்லருடைய தம்பியான்னு தெரியல. யூத மக்கள்னாலே அவனுங்களுக்கெல்லாம் என்ன ஆகுது அப்படியே. அதனால நான் யூதர்கள் சப்போர்ட் பண்றேன்னு சொல்ல, அவன் என் மேல நம்ம மேல வைத்த குற்றச்சாட்டை நான் சரி செய்யறேன். அவன் சொல்றான் இந்த கிறிஸ்துவ பாதிரியமார்களுக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு தெரிஞ்சது கூட அவங்களுக்கு தெரியல. அவங்க கடவுளே அவங்களை என்ன பண்ணாரு, அவ்வளோ மோசமானவனுன்ட்டு அடிச்சாரு. ஏங்க இந்த ஒரு ஜனம் மாத்திரம் இவ்வளோ அடிபட்டு இவ்வளோ அடிமைகளா இருக்கிறாங்க, அவங்களுக்கு போயிட்டு இவங்கன்ட்டு 4 வசனத்தை அதான் அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல படிச்சுட்டு அவன் அவ்வளோ பேசுறான். பைபிள் கத்துக்கணும்னா எங்க கிட்ட வாங்க, நான் உனக்கு கத்துத்தரேன். நான் தான் சொல்லியிருக்கிறேன்னு. யூத மக்கள் சாதாரண மக்கள் அவங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் பார்க்கலும் மோசமான பாவிகள் என்பதற்காக கடவுள் அவங்கள தண்டிக்கல, அவங்கள அடிக்கல. இதெல்லாம் பின்னாடி உடன்படிக்கை இருக்கு, காட்ட போற உங்களுக்கு. ஏன் கடவுள் அவங்கள தண்டிச்சாரு? மோசமான பாவிகளின் நிமித்தமாக அவங்கள ஆண்டவர் தண்டிக்கல, மாறாக எதற்கு என்பதை இன்னும் உடன்படிக்கை எல்லாம் இருக்குது இல்லையா? அதை சொல்லிட்டேன்னா அப்புறம் அப்போ பேசதும் இருக்காது. நான் வரேன். ஸோ உடன்படிக்கையின்படி இவங்க கடவுளுடைய கற்பனையை கை கொண்டா கடவுள் இவங்களை ஆசீர்வதிப்பார், கை கொள்ளலைன்னா தண்டிப்பார். ரொம்ப சிம்பிள். அதனாலதான் தண்டிச்சாரு அவங்கள. அவங்க மோசமான பாவிகள் என்பதற்காக அல்ல, கடவுளுடைய வார்த்தையை அவங்க கை கொள்ளல, அதனால தண்டிச்சாரு. அதை பின்னாடி நான் பார்க்கலாம். ஸோ கடவுள் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதங்களை இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா நிபந்தனை என்னன்னா அவங்க அவருடைய வார்த்தையை கை கொள்ளும். இஃப் யூ ஒபே தென் ஐ வில் பிளஸ். இஃப் அண்ட் தென் வருதுங்களா? நீ இதை செஞ்சா நான் இதை உனக்கு செய்வேன் என்ற உடன்படிக்கை தான் மோசையின் உடன்படிக்கை அல்லது பிரமாண உடன்படிக்கை. அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆனா வாசிக்கலாமே. உபாகமும் 28ஆம் அதிகாரம் இல்லையா? அதுல எல்லாருக்குமே தெரிஞ்ச வேத பகுதி தான். ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம வாசிக்கலாம் சுருக்கமா. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம். டியூட்டரானமிங்க உபாகமும் 28ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1வது வசனம் பாருங்க. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய் ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். என்ன ஆசீர்வாதம்ட்டு பாருங்களேன். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன்னுடைய பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்பா. நீ எங்க இருக்கிறியோ அங்க எல்லாம் ஆசீர்வாதமா தான் இருக்கும். இதெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா, அவருடைய கற்பனைகளை கை கொண்டா. உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ரேஷன் இல்லையா? பஞ்சம்னா வரட்டும், எதனா வரட்டும், நாட்டுல நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சனா உன் வீட்டுல ரேஷன் எப்பவுமே இருக்கும். மாவு, தண்ணி, எண்ணெய் இதெல்லாம் இருக்கும். அதாவது நீ பட்னியா இருக்க மாட்டேன்றத சொல்றாரு. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன்னுடைய ஜேர்னிஸ் எல்லாம் நல்லா இருக்கும். உனக்கு எந்த விபத்தும் ஏற்படாது. ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் போறப்போ வரப்பெல்லாம் நான் உன்னை பாதுகாப்பேன். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள்,
7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். பாத்தீங்களா என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதங்க. இந்த உலகத்துல நீ எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் யூத மக்களை இஸ்ரேல் ஜனங்களை ஜெயிக்க முடியாது. ஏன்னா கடவுள் சொல்லியிருக்கிறாரு, ஒரு வழியா வருவனை 7 வழியா அடிச்சு நான் என்ன பண்ணுவேன், துரத்துவேன். எப்போ நடக்கும், நீ கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்ச. ஆனா கீழ்ப்படியாத வசதான் பாபிலோனர்கள், அசிரியர்கள், அவன் இவன் வந்தவன் போனவெல்லாம் அச்சுனுக்குறான், அடிமைகளா இருக்கிறாங்க. இப்ப புரியுதா? கேட்கறானுங்களே, ஒன்னும் தெரியல தெரியும் கத்துத்தரவா. ஏன் அவங்கள கடவுள் தண்டிச்சார்? மத்தவன் வந்து அவனை வந்து ஜெயிக்கல. நல்லா கவனம் வச்சுக்கோங்க. அலெக்சாண்டரோ, ஜூலியஸ் சீசர், நீரோ மன்னனோ அல்லது நேபுகாத் நேச்சாரோ, அப்புறம் யார் பாரோனோ, செனாச்செரிபியோ, எந்த மன்னர்கள் வந்தாலும் அச்சாங்க இல்லையா, அவங்களுடைய பலத்தினால அச்சு தூக்கின்னு போல. இவனுங்களுடைய கீழ்ப்படியாமையினால கடவுள் தண்டிச்சார், அவங்க கையில ஒப்பு கொடுத்தார். இவங்க கீழ்ப்படிஞ்சிருந்தா எவன் வந்திருந்தாலும் 7 வழியா விளங்குதா இல்லைங்களா ஓடி இருப்பானுங்க. எங்க விட்டோம் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். வந்துச்சிங்களா இல்லைங்களா? ஜியோகிராபிக்கலுங்க. அந்த நிலப்பரப்புல கடவுள் அவங்களுக்கு தம்முடைய சொந்த ஜனத்திற்கு கொடுத்த பிரமாணங்கள் இவை. இதெல்லாம் வந்து நம்ம செய்யற வாச கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்க போறது கிடையாது, ஆசீர்வதிக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம கிருபையின் காலத்துல வாழ்றோம். ஆல்ரெடி கடவுள் நம்மளை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்து முடித்துட்டார். எபேசியர் 1 அதிகாரம் 3வது வசனம். ஆல்ரெடி உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், இதை டீச் பண்ணிட்டேன், போய் கேட்டு பாருங்க. இஃப் யூ தென் ஐ வில். நீ இதை செஞ்சா நான் இதை உனக்கு செய்வேன் என்பதுதான் இந்த பிரமாணத்தினுடைய சாராம்சம் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் மோசே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அந்த டீட்டெயில்ஸ், அந்த பிரமாணத்தினுடைய அந்த ஒவ்வொரு டீட்டெயிலும் கேட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம் கை கொள்றோன்ட்டு ஒத்துக்கிறாங்க. இதை ஒத்துக்குந்து ஏன்டா இதெல்லாம் ஒத்துக்கணுன்ட்டு அப்புறம் பிற்பாடு பல நூற்றாண்டுகள் கழித்து வந்து என்ன பண்ணுறாங்க, வருத்தப்பட்டாங்க இல்லையா? பேதுரு சொல்றாரு, நம்மளுடைய பிதாக்களாலும் நம்மளாலும் சுமக்க முடியாத இந்த சுமையை, இந்த நுகத்தை நீ ஏன்ப்பா சீஷர்கள் மேல வந்து என்ன பண்றீங்க, அவங்க மேல சுமக்கிறீங்கன்ட்டு அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல சொல்லியிருப்பார். வேணும்னா வாசிச்சு பாருங்க, நம்மளுக்கு நேரம் இல்லை. 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இது அவங்களுக்கு பாரமா மாறிச்சுங்க. நியாய பிரமாணம் ஒரு பாரமா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னாலே என்னதான் அந்த ஃப்ரீடமே இல்லாத ஆயிடுங்க, பாரம் ஆயிடும். ஏன்னா பிரமாணத்திற்குள்ள வந்து மனுஷன் வந்து மாட்டிக்கினானா அதை அவன் என்ன பண்ணி ஆகணும். இப்போ மனுஷன் எதுல மாட்டிட்டு இருக்கிறான்னா அதற்கு உட்பட்டு இருக்கிறான், அதற்கு கீழே இருக்கிறாங்க. இப்போ மனுஷன் இந்த காலத்துல பில்ஸுக்கும் நடுவுல மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்கான். என்ன அப்படின்னா பில்ஸ் கேட்டுக்கிறீங்களா? கேட்டது இல்லைல்ல. பில்ஸ்னா இஎம்ஐ, கடன், லோன். ஆமா, உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு பிரச்சனை இல்லையா? நம்ம இருக்கிறோமா, சிக்கி இருக்கிறோமா இல்லையா? ஏன்னா வாங்கிட்ட, இப்ப நீ வந்து மாதந்தோறும் வந்து நீ அதை வந்து என்ன கட்டணும். கட்டலைன்னா இன்ட்ரெஸ்ட் ஏறினே போவோம், கடைசியில ஜெயில போடுவாங்க. பிரமாணம், லா, இதுகிட்ட தான் பில்ஸ்னா என்னன்னா மருந்து இல்லையா? மனுஷனுக்கு நோய் இல்லாத மனுஷனே உலகத்துல இருப்பது அரிது இல்லையா? ரொம்ப கட்டுப்பாட்டோட வாழ்ந்தாதான். நோய் இருக்கோ இல்லையோ, நீ சாவறது நிச்சயம் சொல்றேன். பில்ஸுக்குள்ள மாட்டிக்கணும் மனுஷன். டெய்லி பாத்தீங்கன்னா டேப்லெட் போட்டாதான் அவன் தூங்குறான், அந்த நோய்க்காக சம்பாதிக்கிறான், நோய்க்காக செலவிடுறான் இல்லையா? பணத்துக்கும் மாத்திரைக்கும் நடுவுல மனுஷன் மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்கிறான். பில்ஸ் அண்ட் பில்ஸ். ஏன் இது சொன்ன அந்த இதுல மாட்டிட்டு இருக்கிறான் இல்லைங்களா? இது கட்டியே கட்டணும், கட்டலைன்னா முடிஞ்சிச்சு ஜோலி. மாத்திரை சாப்பிடணும், மருந்துகளை எடுக்கணும், இல்லைன்னா முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி நிபந்தனையுள்ள ஒரு பிரமாணத்திற்குள்ள வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து மாட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இதுதான் உண்மை. யாராலையும் முடிய மாட்டிருக்கு. கடவுள் அவங்களை தண்டிச்சுட்டே இருந்தாரு. எவ்வளவு கொடூரமான, எவ்வளோ ஆபத்தான ஒரு பிரமாணம் என்பதை உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், விவரிச்சுட்டு இருக்கிறேங்க. பிரமாணத்தினுடைய அந்த பண்பியல்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு அதை நாங்கள் முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். கடவுளே வேற எதனா வழி பண்ணுங்கன்னா நிச்சயமாங்க
நம்ம ஆராதிக்கிற கடவுள் நிச்சயமா என்ன பண்ணியிருப்பாரு, வேற வழி பண்ணியிருப்பார், வேற கொடுத்திருப்பாரு. ஆனா அவனுங்க அதை செய்யல. அதுதான் நான் முதல்ல சொன்னேன், இது தவறா போயிருக்க வாய்ப்பு உண்டு. நானா இருந்தா அந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டே இருக்க மாட்டேங்க. ஆண்டவரே வேற எதுனா செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். ஆனா அவனுக்கு சொல்லல பாருங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நம்மளுக்கு பாத்தீங்களா, ஆண்டவர் வந்து நம்ம சோதனையில போனாலும் அதுக்கு தப்பிச்செல்ல வழியை ஏற்படுறது. இதுதான் அங்க கிருபை. அங்க ஆண்டவருடைய கிருபையை அவங்க எதிர்பார்த்து இருந்தா நிச்சயமா அவர் எதனா செஞ்சிருப்பாரு. அவங்க பிரமாணத்தை விரும்பி நேசிச்சு ஏகமாய் நாங்க செய்வோம், நாங்க கிழிச்சிடுவோம், நாங்க முடிச்சிடுவோம், நாங்க போச்சு மாட்டிக்கினாங்க. ஸோ மனிதனுடைய தோல்வியை பார்க்கிறோம், மேன்ஸ் ஃபெயிலியர். அங்க புரியுதுங்களா? சொல்லிட்டு வந்துருக்கிறதெல்லாம் ரொம்ப ஆழமான சத்தியங்கள்ங்க. நீங்க நிறுத்தி இன்னொரு முறை கேட்டீங்கன்னா நான் என்னென்ன சொன்னேன்னு புரியும். பிரமாணத்தினுடைய குணாதிசயங்களை, பண்பியல்புகளை பற்றி சொன்னேன். அந்த பிரமாணத்திற்கு நீ சைன் போட்டனா நீ நினாயிட்ட, நீ அதற்கு அந்த பிரமாணங்களை கை கொள்ளும்படியாக கடமைப்பட்டு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு இருக்கு. ஒருவேளை நீ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை மீறினா செய்யலைன்னா உனக்கு தண்டனை இருக்கு. மேன்ஸ் ஃபெயிலியர். இங்க மனுஷன் வந்து உண்மையிலே வந்து பிரமாணத்தை கை கொள்ள முடியாம தோத்து போயிட்டாங்க. அவனால முடியல. எப்படிங்க முடியும்? வாய்ப்பு கிடையாது. ஸோ அவனால முடியல. கடவுள் சொல்றாரு நீ விக்கிரக ஆராதனை செய்யாதுன்னு சொன்னாரு இல்லைங்களா மாறலால. அவங்க என்ன பண்றானுங்க, டைம் இருக்கா, அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, மோசே மலை மேல போயிருக்கிறாரு. இவனுங்க சொல்றானுங்க, அப்பா நம்மள கூட்டிட்டு வந்த மோசே ஆள் அட்ரஸே காணுமே. ஸோ அவனுக்கு என்ன ஆச்சு நம்மளுக்கு தெரியல. ஸோ ஆரோனை கூப்பிட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு இங்கிட்ட இருந்து எங்களை வந்து கொண்டு போகும்படியாக, அழைத்து கொண்டு போகும்படியாக சில கடவுள்களை, சாமிகளை எங்களுக்கு செய்யுங்கப்பா, தெய்வங்களை எனக்கு செய்யுங்க அப்படின்ட்டு சொல்றானுங்க. ஆரோன் பாருங்க, அவன் எனக்கு புரியவே மாட்டிருக்கு. அவன் அவங்களுக்கு ஒப்போஸ் பண்ணியிருந்தா, எதிர்த்ததாக அப்போஸ் பண்ணியதாக ஒரு சான்றுமே இல்லைங்க. அவனா கேட்டுமே சொல்றான், போங்க உங்க காதுல இருக்கிற நகைகள், பொன் நகைகள் எல்லாம் உன் காதுல, உன் பிள்ளைகள், உன் மனைவி எல்லாரும் காதுலங்கிறத எடுத்துட்டு வாங்கப்பா, எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுங்க, நான் வந்து என்ன பண்றேன் உங்களுக்குன்ட்டு ஒரு என்ன பண்ணாங்க பாருங்களேன். அது எங்க எழுதப்பட்டு இருக்குன்னா, யாத்ராகமும் 32ஆம் அதிகாரம் வசனம் வந்து 1வது வசனத்துல இருந்து நம்ம வாசிப்போம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன் பாத்தீங்களா, உடனே உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிட்டு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, பாருங்க, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். படிக்கிறப்பவே நம்மளுக்கே இப்படி இருக்குங்க. ஆண்டவர் வந்து பலத்த கரத்தினால, ஓங்கிய புயத்தினால தம்முடைய ஜனங்களை வந்து கொண்டு வருவதெல்லாம் யாத்ராகமும் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து நான் வந்து போதிக்கல, ரைட்டிங்ல எழுதினேன், டெக்ஸ்ட் மெசேஜஸ். ஆனா நான் போதிச்சது இல்லைங்க. என்ன அந்த எகிப்து தெய்வங்களை எல்லாம் வந்து ஆண்டவர் வந்து வீழ்த்தி, அவங்க எதெல்லாம் தெய்வங்கள் நினைச்சாங்களோ அதெல்லாம் தெய்வங்கள் இல்லைன்ட்டு அவங்களோடு சண்டை போட்டு அதை வீழ்த்தி 10 வாதைகளினாலே அவங்கள வாட்டி எவ்வளோ அற்புதமாங்க. இங்க வனாந்தரத்துல எந்த ஒரு ஸ்டோர் இருக்குமா? ஃபுட் பேக்ஸ் எதனா இருக்குங்களாங்க? 40 வருஷங்க அவங்க வந்து தீ கொளுத்துலங்க, சாப்பாடு மன்னிச்சுக்குங்க, அப்புறமா வந்து அவங்க இது பண்ணாங்க. 40 வருஷமா
அவங்க விவசாயம் செய்யலை, மன்னிச்சுக்கோங்க, விவசாயம் எதையும் செய்யலைங்க. ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை என்ன பண்ணுறாரு, அவங்களுக்காக பொழிந்தார், கறி கொடுத்தாரு இல்லையா, காடைகள் கொடுத்தாரு. அவங்களுடைய காலணிகள் வந்து தேய்ந்து போகவில்லை. அவங்க உடுத்திருந்த உடைகள் வந்து என்ன பண்ணி கெட்டு கிழிந்து போகவில்லைங்க. இப்படி படிச்சுட்டு வந்துட்டே இருந்தால் அவங்களுக்காக அவர் செய்ததெல்லாம் இப்படி எல்லாமா கடவுள் செய்வார் அப்படி என்ற பிரமிக்கத்தக்க சத்தியங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கணும். இப்படி அவங்களுக்கு செய்து இருக்கிறாரு. ரொம்ப ஈஸியாக அவங்க என்ன பண்ணிட்டானுங்க, நம்மளுக்கு அந்த கடவுள் தேவையில்லைப்பா, நம்மளை வந்து கூட்டிட்டு வந்தவர் அவரு கிடையாது, நம்மளை விடுதலையாக்கி கொண்டு வந்தது இந்த பொண்ணு, ஒரு ஐடல். அது சொல்றாரு, உங்களுக்கு விக்கிரகத்தை செய்யாதன்ட்டு செஞ்சு கொடுக்குறவனே பாஸ்டருங்க. இதுதாங்க உண்மையான சத்தியம். நிறைய பேர் இன்னைக்கு அப்படித்தான், நிறைய பேர் சொன்னா கோச்சுக்கிறீங்க, உண்மை. இன்னைக்கு நிறைய பாஸ்டருங்க தான் சிலைகளை செஞ்சு வணங்குங்கன்ட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஜனங்களை தவறாக ஆரோனை போல வழி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு மோசைகள் வேணும். வேற ஒரு இது ஃபிளாஷ் ஆகுது, பின்னாடி பார்க்கலாம். விக்கிரக ஆராதனை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவநம்பிக்கை. இந்த என்னை கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த மட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிற ரொம்ப மோசமான பாவம் எது கேட்டிங்கன்னா விபச்சாரம் கிடையாது, கொலை கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற ரொம்ப த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சின்னா அன்பிலீஃப். இதுதான் பைபிள், அக்கார்டிங் டு பைபிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஆல்மோஸ்ட் பார்டர்கிட்ட வந்துட்டாங்க. அந்த காதேசுக்கிட்ட அவங்க வந்திருக்கிறாங்க. அங்கத்துலேருந்து வந்து கானான் தேசத்தை ஸ்பை பண்ணும்படியாக அதை சுற்றி பார்த்து அந்த தேசத்தில் எப்படியெல்லாம் ஜனங்கள் இருக்கிறாங்க, கொஞ்சமாக இருக்கிறாங்களா, ஜாஸ்தியா, பலவான்களா அல்லது பலவீனர்களா, இப்படி அந்த நாட்டை குறித்ததான எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி வரும்படியாக இவர் வந்து சில மனிதர்களை வந்து அதை வந்து ஸ்பை பண்ணும்படியாக அனுப்புகிறாருங்க. ஸோ இங்கே போகிறாங்க, போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கத்துலேருந்து என்ன ரிப்போர்ட் கொண்டு வந்தாங்க என்பதை வந்து இங்கே என்னாகமும் 13ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். அவர்கள் பரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். எத்தியரும் எபுசியரும் ஏமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடலருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். ஸோ போயிட்டு வந்து இங்கே மோசேக்கிட்டையும் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்டையும் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, அந்த தேசம் எப்படியாப்பட்டது, அது எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஸோ சொல்கிறானுங்க, அந்த தேசம் நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி ரொம்ப சூப்பரான தேசம் தான்ப்பா, அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான், அவ்வளோ செழுமையாக இருக்கிற தேசம் தான். ஆனால் பட் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறானுங்க பாருங்க. அந்த பட்டணத்தில் இருக்கிற மனுஷர்கள் எல்லாம் பலசாலிகள், மைட்டி பீப்புள் அப்படின்னு சொல்கிறான். அந்த பட்டணங்களெல்லாம் அரணிப்பானவை, அதாவது இப்போ சொல்லுவேன் இல்லைங்களா, சைனா வால், அந்த மாதிரி பெரிய பெரிய வால்ஸால மூடப்பட்டிருக்கு. அங்கே வந்து ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம்னா இவனுங்க யாரை பார்த்தீங்கன்னா, இவனுங்க வந்து அரக்கர்கள், ராட்சதர்களுங்க, ஜெயன்ஸ். பாருங்க, ஜெயன்ஸ் இங்கே இருக்கிறாங்க. அங்கே வாசிச்சு இல்லைங்களா கடந்த பாடத்தில், இங்கேயும் பார்ப்போம் தாவீதும் கோலியாத்தோடு சண்டை போடுறது. ஜெயின்ஸ் எல்லாம் இந்த பூமியில் வாழ்ந்ததற்கு சான்று இருக்குங்க. நிறையா பேர் இல்லைன்னுவாங்க, நம்பாதீங்க. எதற்கு சான்று இல்லையோ எது இல்லையோ அதையும் நம்புவாங்க. சான்று இருக்கிறது, ப்ரூஃப் எல்லாம் இருக்குது, அதை நம்ப மாட்டாங்க. பார்த்தீங்களா? ஸோ இப்படியெல்லாம் வந்து தப்பான ரிப்போர்ட்டை வந்து இவங்க சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லலாம், இவங்க எப்பப்பா இந்த தவறான செய்தியை சொன்னாங்க, கரெக்ட் உண்மையாக தானே சொன்னானுங்க, நீங்கள் யோசிக்கலாம். ஆமாவா இல்லைங்களா? சொல்கிறேன் கேளுங்க, அது தவறு ஏன்ட்டு பாருங்க. இவனுங்க சொல்கிறானுங்க, அந்த பட்டணம் ரொம்ப பெருசாக இருக்காங்க, எல்லாருமே பலசாலிகளாக இருக்கிறாங்க, ராட்சதர்கள் எல்லாம் இருக்கிறாங்கப்பா. அங்கே எடுத்துகிட்டு வந்த அந்த
திராட்சை கொத்து அதெல்லாம் காட்டுறானுங்க. அதை சுமக்கிறதுக்கு 2 பேர், எவ்வளோ பெரிய பழங்க பாருங்க எப்பாடி. ஸோ இவனுக்கு சொல்ற ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் தோணும். பட் இதை வந்து நீங்க யாருடைய வியூவில் பார்க்கணும்னா அவனுங்கெல்லாம் ராட்சதர்கள் பலசாலிகள் என்ற அந்த கண்ணோட்டத்துல இவங்க சொல்றாங்க ரிப்போர்ட்டை. ஆமாவா இல்லைங்களா? ஆனா இன்னொருத்தனும் கூட போனா போயிட்டு வந்ததுல 2 பேர் வந்து யோசுவா காலேபு, இவங்க பாசிட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இவங்க வந்து எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எந்த கண்ணோட்டத்துல பார்த்தாங்க என்பதை நான் சொல்றேன் பாருங்க. நீ மனிதனுடைய பலத்தையும் அவனுங்களுடைய சைஸை பார்த்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இவனுங்க வந்து நம்ம கூட யாரு இருக்கிறது? இந்த உண்மையான கடவுள் இருக்கிறாருங்க. கடவுள் தான் இவனுங்களை அடிமைத்தனத்துல இருந்து கூட்டிட்டு வந்து ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த தேசத்திற்கிட்ட வந்தாச்சு, தரம்புறம் சொன்னாரு. ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா முடிஞ்சு போச்சு. அந்த பாயிண்ட்ல நிக்கிறாங்க. கடவுள் சொல்றது போங்க பான்ட்டு. கடவுள் தான் கொண்டு வராரு, சுதந்திரமா கொடுக்க போற அந்த தேசத்தை. ஸோ இவன் சொல்றான் கடவுள் நம்மளோட கூட இருக்கிறாரு, நம்ம ஈஸியா அவனுங்கள புஸ்காட் பசங்க அவனுங்க சொல்றாருங்க, ஈஸியா அவங்கள வாசிப்போமா? அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். பாத்தீங்களா, ஈஸியா. இதெல்லாம் புஸ்காட் மேட்டர்ன்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் சொன்னேன், ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம்ப்பா. இவருடைய கான்ஃபிடென்ஸை பாருங்களேன். ஏன் அவருக்கு அந்த கான்ஃபிடென்ஸ்னா இவருக்கு நல்லா தெரியும் நம்மளுக்கு இந்த தேசத்தை வாக்களித்தது யாரு? கடவுள். அந்த தேசத்தை இப்ப நம்மளுக்கு கொடுக்கும்படியாக அந்த சத்துருக்களை எல்லாம் நம்ம கையில ஒப்பு கொடுத்துட்டாருன்ட்டு காலேபுக்கு நல்லா தெரியுது. அவர் சொல்றாரு, ஈஸியாச்சு போட்டலாம்ப்பா இவனுங்களெல்லாம் வாங்கப்பான்றானுங்க. எவனும் போல. ஏன் போலன்னா அவனுங்க தப்பான ரிப்போர்ட் கொடுத்துட்டானுங்க. ஏன் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு சொல்றேன்னா அவன் நம்பிக்கை, கடவுள் மேல நம்பிக்கை இல்லை. கடவுள் அவங்க பக்கம் இருக்கிறாரு, இவங்க பக்கம் நம்பல. அவனுங்களை பார்த்து பயந்துட்டு கிடக்குறானுங்க. இதுதான் அவன் நம்பிக்கை. அதுதான் சொன்னேன், இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாவம் அவன் நம்பிக்கை, அன்பு. ஏன் மனுஷன் உலகத்தில் எல்லாரையும் நம்புறாங்க? ஆமாவும் டிரைவரை நம்புறான், பஸ் டிரைவரை நம்புறான். அதனால தான் போறான், பஸ்ஸில் போறோம், நம்மளை போய் சேர்க்க வேண்டிய இடத்துல அவன் சேர்த்துருவான்ட்டு. ட்ரெயினில் போகிறோம் நம்புறான், ஃப்ளைட்டில் பைலட்டை நம்புறான். யாருங்க நம்பல அவன்? ஈவன் டாக்டரை நம்புறான். டாக்டரை விடுங்க, மெடிக்கல்ல வேலை செய்யறவனா நம்புறான். எந்த ஒரு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எதுவுமே இல்லாம இந்த நோவுன்னு சொல்றோம், அவனும் மாத்திரை கொடுக்குறான், அதை நம்பி சாப்பிட்றாங்க மனுஷர்கள். லாயரை நம்புறான், போலீஸை நம்புறான், எல்லாருமே மனுஷன் நம்புறான். ஆனா கடவுளை மாத்திரம் நம்ப மாட்டேங்கிறான். இது எவ்வளவு பெரிய பாவம். கடவுள் சொல்றான், நான் இருக்கிறேன்ப்பா அவங்க கூட. கடவுள் சொல்றேன், நான் உங்களுக்கு இந்த தேசத்தை தருவேன், நான் உன்னை இதை உனக்கு செய்ய போறேன், நான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு ஏன் ரத்தம் பாவத்தை கழுவும். அவங்களுக்கு நம்மளுக்கு எல்லாம் சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறான். கடவுள் சொல்ற இந்த மனுஷன் நம்ப மாட்டேங்கிறான். ஆனா மனுஷன் பொய் சொல்றான், தெரியுது பொய் சொல்றான் தான், ஆனாலும் நம்புறான். ஆமாவா இல்லையா? இந்த கிரீமை போட்டா நீங்க இதாயிடுவீங்க போய் நம்புறான். இந்த பேஸ்ட்ல வளர்க்குறீங்கன்னா பல்லு கேவிட்டிஸ் வராது நம்புறான். இப்படி ஒவ்வொன்னா அடிக்கிட்டு போயிட்டே இருங்களேன். மனுஷன் சொல்ற அனைத்தையும் நம்ம கண்மூடித்தனமாய் நம்பி அதை செய்யறோம். இந்த கடவுள் சொல்றாரு நம்ப மாட்டேங்குது. இது கடவுளுக்கு எவ்வளவு பெரிய இன்சல்ட்டுங்க. கடவுள் கூட இருக்கிறாரு, மனுஷன் ராட்சதனை பார்த்து நீ பயப்படுறனா அப்போ அது யாருக்கு இன்சல்ட்டு? கடவுளுக்கு இன்சல்ட். அவன் நம்பிக்கை மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா அது கடவுளை நம்பாத ஒரு கடவுளே நம்பல. அது எவ்வளவு அபாயமான ஒரு விஷயம். முடிச்சலாமா? டைம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. கீழே அவனுடைய கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம் சொல்றான் பாருங்க. ராட்சதர்கள் இருந்தாங்க அங்க. சாமானிய மக்கள் வந்து ராட்சதர்களுக்கு எதிராக பேச முடியாது, அவனுங்களே அவங்கள பட்சிக்கிற, அடிக்கிற, கொடுமைப்படுத்துற தேசம் சொல்றாங்க பாருங்க. தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிக பெரிய ஆட்கள், ராட்சதர்கள் மிக பெரிய சைஸ் ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியாகிய ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே
தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள். பேட் ரிப்போர்ட் கொடுத்துட்ட வாசல் இப்படின்றதுக்கு எதிர்க்கத்தாங்க இருக்கு. ஒரு 2 நாளும் 1 நாள் பிரயாணம் மனுச்சுக்கு, அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க. இவனுங்களுடைய அந்த ரிப்போர்ட்னால 40 வருஷம் வனாந்தரத்துல ரவுண்ட் வச்சாங்க. இதுதான் சரித்திரம். ஈஸியா போகணும். இதை இப்ப திருப்பி எல்லாரும் பயந்துட்டானுங்க. கடவுள் மேல அவ நம்பிக்கை, பயந்தாங்கொழிங்க, தொடநடிங்க, அப்படியே திரும்பி வனாந்தரத்துல போய் படாத பாடுபட்டு என்னென்ன நடந்துச்சு என்பது வரலாறு சொல்லிட்டு வர்றீங்க. எதற்கு இதெல்லாம் சொல்லுங்கிற? மனிதனுடைய ஃபெயிலியர்ஸ், வீழ்ச்சி. அவனால நியாய பிரமாணத்தை கை கொள்ள முடியல. கடவுள் அவனால நம்ப முடியலங்க. நியாய பிரமாணத்தை அவனை கை கொள்ளல. எது கடவுள் செய்யாதன்னு சொன்னாரோ அதை தான் அவன் வந்து செஞ்சான். விக்கிரக ஆராதனை செஞ்சான். என்ன நம்பு, முழு இருதயத்தோட ஆத்மாவோடும் நம்பு. கடவுளை நம்பல. அடுத்தது முறுமுறுத்தாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு போயினே இருந்தா எனக்கு டைம் ஆயிடுச்சு. என்னாகுமோ 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவனுங்க என்ன பண்றானுங்க, முறுமுறுக்கிறானுங்க. இதுக்கெல்லாம் நேரம் இல்லை மனுச்சுக்கு, இதெல்லாம் டீட்டெயிலாக போதிக்கணும்னு தான் நான் உட்கார்ந்தேன், ஆனால் நேரம் இல்லை. அப்புறம் என்னாகும் 25ஆம் அதிகாரத்தில் வேசித்தனம் செய்கிறாங்க, ஃபார்னிகேஷன். அது இன்னும் ஆண்டவருக்கு பிடிக்காத. போயிட்டு அந்நியர்களை கல்யாணம் பண்ணிக்கின்னு அவங்க பண்டிகையில் வந்து அவங்க வந்து இவங்களை விருந்துக்கு கூப்பிட்றாங்க. இவனுங்களும் போயிட்டு ஒவ்வொட்டு அந்த படையல்கள் எல்லாம் சாப்பிட்டு ஆண்டவர் கோபம் வருது. அங்கே இருக்கிற பெண்களோடு வந்து என்ன பண்ணுறானுங்க, வேசித்தனம் பண்ணுறாங்க. அதனால வாதைகள் வருது. அங்கே என்ன நடக்குதுன்னு வாசிச்சு பாருங்களேன். 24,000 பேருக்கு மேலே சாகுறாங்க. அதுக்கப்புறம் லிஸ்ட் போட்டு போயிட்டே இருக்கலாம். எதெல்லாம் கடவுள் செய்யாத சொன்னாரோ எல்லாத்தையும் மனுஷன், யூதர்கள், இஸ்ரேலர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, செஞ்சாங்க. ஸோ அதுதான் எரேமியா சொல்றாரு. இதை ஃபுல்லா சொல்றாரு பாருங்களேன். எரேமியா ஒரே ஒரு வசனம், 31ஆம் அதிகாரம் 32வது வசனம் பாருங்களேன். ஆமா, எரேமியா 31ஆம் அதிகாரம் 32வது வசனம். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து வர கைப்பிடித்த, கடவுள் சொல்றார் பாருங்க, அங்க நடந்ததை இங்க சொல்றார் பாருங்க. நான் அவர்கள் தங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரே இதனுடைய சமரைஸ் இங்கே பண்ணி முடிச்சாச்சு பாருங்க. அவனுங்க நான் கொடுத்த அந்த உடன்படிக்கை, மோசைக் காவனன்ட்ட, லா காவனன்ட்ட என்ன பண்ணிட்டானுங்க, அவமாக்கி போட்டானுங்க, மீறிட்டானுங்க, உடைச்சிட்டானுங்க, பிரேக் பண்ணிட்டானுங்க லா சொல்றேன். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லா பார்த்தாச்சு, அதனுடைய பர்பஸ், நோக்கம் பார்த்தாச்சு, மனிதனுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் பார்த்தாச்சு, அப்புறம் அவனுங்களுடைய தோல்வியும் பார்த்தாச்சு இல்லைங்களா, ஃபெயிலியரு. இப்போ கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட், கடவுள் அவங்கள தண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறார் இல்லையா. ஏன்னா பிரமாணத்தை மீறிட்டே, நீ மீறினா இந்த தண்டனையெல்லாம் உனக்கு நான் தருவேன்னு சொன்னாரா இல்லையா. ஸோ வரலாற்று, இஸ்ரேலர்களுடைய வரலாற்று நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க இதை தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, அனுபவிச்சாங்க. என்ன 1600 வருஷம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு அந்த 1500 வருஷமும் அவனுங்களால கடவுள் கொடுத்த தேசத்துல நிம்மதியா வாழ முடியல. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிட்டானுங்க, மீறிட்டானுங்க. அதனால கடவுள் அவங்களை என்ன பண்ணாரு, தண்டிச்சார். ஜட்ஜ்மெண்ட், பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்தாரு. அதை தான் வந்து நம்ம என்ன பண்றோம், சரித்திரத்துல வாசிக்கிறோம். வடக்கு ராஜ்யம் இல்லையா, அதாவது நார்தர்ன் கிங்டம் வந்து அசிரியா ராஜா என்ன பண்ணிடுறான், அவங்கள சிறப்பிடிச்சிட்டு போயிடறான். கிமு 700 நடக்கிற விஷயம். ஸோ வெறும் எது மாத்திரம் இது எங்க எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, நம்மளுக்கு நேரம் இல்லை. 5வது வசனம், அசிரியா ராஜா தேசம் எங்கும் போய் சமாரியாவுக்கும் வந்து அதை 3 வருஷம் முற்றுகை போட்டிருந்தான். ஓசியாவின் 9ஆம் வருஷத்தில் அசிரியா ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசிரியாவுக்கு சிறையாக கொண்டு போய்
அவர்களை கோசான் நதி ஓரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியாரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, இந்த அசரியா ராஜா வந்து இஸ்ரேல் நாடுடைய அந்த வடக்கு நார்தர்ன் கிங்டம் வந்து சிறப்பிடிச்சிட்டு போயிடுறான். இதில் யார் தப்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூதா தென் ராஜ்யம் வந்து தப்பிச்சிடுது. தென் ராஜ்யம் வந்து கர்த்தருக்கு அந்த நேரத்தில் வந்து கீழ்ப்படிஞ்சு இருந்தாங்க. அப்புறம் 150 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்து கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லலாம்னு நினச்சி எனக்கு நேரம் இல்லை பாருங்கள். விக்கிரக ஆராதனை செய்கிறாங்க, தங்களுடைய பிள்ளைகளை வந்து தீக்கடக்க பண்ணுறாங்க, அந்நியர்களுடைய விவாகம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தப்பான கடவுளுக்கு பிரியமில்லாத விஷயங்களை செய்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிறாங்க இல்லையா. அதனால கடவுள் என்ன பண்ணுறாரு, இந்த தென் ராஜ்ய சதர்ன் கிங்டமையும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ராஜா கையில் வந்து என்ன பண்ணிடுறாரு, ஒப்பு கொடுத்துறாரு. இது 2 நாளாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். 36ஆம் அதிகாரம் வசனம் 11 நீங்கள் வாசிச்சுன்னு போனீங்கன்னா அங்கே இருக்கும். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்தான். 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்து கொண்ட நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியையும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவருடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்திற்கு தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஸோ இங்கே வந்து ஹிஸ்ட்ரி, இந்த ஜனங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் கடவுள் வந்து அவங்க மேலே ரொம்ப இரக்கம், அவங்கள ரொம்ப நேசிக்கிற தீர்க்கதரிசிகளை, ஸ்தானாபதிகளை, ஜட்ஜஸ் எல்லாரையும் அனுப்பி வந்து இவங்களை எச்சரித்தார். ஆனால் எச்சரித்தவங்களே இவனுங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது. ஆதலால் அவர்கள் மேல் கல்தியரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினாலே கொன்று வாலிபரையும் கன்னியாஸ்திரிகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்பவிடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பனிமூட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களுமாகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து திவ்யமான பனிமூட்டுகளை எல்லாம் அளித்தார்கள். பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போனான். பெர்சியா ராஜபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கு அவன் குமாரருக்கும் அடிமைகளாய் இருந்தார்கள். அவனுக்கும் அவன் குமாரர், அதாவது நேபுகாத்நேச்சாருக்கும் அவனுடைய மகனான மெபோனைட்டஸ், தானியல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, அது வரைக்கும் இவங்க யாரா இருந்தாங்க, அவனுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். ஏன் நடந்துச்சு? நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தார்கள். கடவுள் எதெல்லாம் செய்ய வேணான்னு சொன்னாரோ அதை எல்லாத்தையும் அவனுங்க என்ன பண்ணானுங்க, செய்ததின் விளைவாக இவங்களை ஆண்டவர் வந்து அசரியா ராஜாவுக்கும் பாபிலோன் ராஜாவுக்கும் என்ன பண்ணிட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. இவங்க சிறைப்பட்டு போனாங்க. ஸோ சிறைப்பட்டு போயிட்டு
70 வருஷத்துக்கு அப்புறம் வந்து திரும்பி எங்க வராங்க? கொஞ்சம் பேர், எல்லாரும் கிடையாது, எல்லாருமே அங்கங்க உலகமெங்கிலும் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. ஒரு ஸ்மால் ரெமனன்ட் வந்து என்ன பண்றாங்க, தாரியு ராஜா, சைரஸ் ராஜா என்ன பண்றான், அனுப்புறான். அப்போ வராங்க, வந்துட்டு இடிந்து போன மதில்களை எஸ்ரா, நெஹெமியா இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அதுதான் வரலாறு. ஸோ வந்தவனுங்க என்ன பண்றானுங்க, திரும்பவும் நியாயப்பிரமாணத்தை அவங்க கை கொள்ளலுங்க. அப்புறம் யாரு, ரோமர்கள். அப்புறம் வந்து தானியேல்ல சொன்னபடியே வந்து யார் வராங்க, அலெக்சாண்டர் த கிரேட் வந்து அவங்கள அடிமைகளாக கைப்பற்றான். அதுக்கப்புறம் அலெக்சாண்டருக்கு அப்புறம் ரோமர்கள், சீசர்கள் வராங்க. சீசர் காலத்துல கூட வந்து இவங்க வந்து அடிமைகளாக தான் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த போது அவங்களுக்கு ராஜ்யத்தை வந்து என்ன பண்றாரு, ஆஃபர் பண்றாரு. எப்படின்னா, இவங்க மனம் திரும்பிட்டா, இவரை மெஸ்ஸையாவாக ஏற்றுக்கொண்டா, இவங்களோட தேசத்தை வந்து நான் என்ன பண்ண போறேன், சுதந்திரமா கொடுக்க போறேன். அந்த தேசத்துல நானே ராஜாவா இருந்து என்ன பண்ண போறேன், ஆட்சி செய்ய போறேன். இதுதான் இந்த கடவுளுடைய திட்டம் இல்லையா. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, இயேசு கிறிஸ்துவையே வந்து சாகடிச்சுட்டானுங்க. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்தேவான், பரிசுத்த ஆவியானவர், ஸ்தேவான் மூலியமாக யார் தான் பேசிட்டு இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரையும் இவங்க வந்து நிராகரிச்சு ஸ்தேவானை என்ன பண்ணிடுறாங்க, கொலை செஞ்சிடறாங்க. அங்கதாங்க இஸ்ரவேல் கீழே விழுறாங்க. திருப்பி வந்தவனுங்க எங்க விழுறாங்க, ஸ்தேவானை கொலை செய்யற அப்போ கீழே விழுறாங்க. ஆண்டவரும் இவங்களை வந்து என்ன பண்ணிட்டாரு, இவங்க அவநம்பிக்கை ஆயிட்டாங்க, அன்பிலீஃப் திருப்பி வருது பாருங்க. இவங்களுடைய கண்கள் மூடப்பட்டது. ஆண்டவர் இவங்களோட செயல்படுறத அங்கதாங்க நிறுத்துறாரு. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து 11ஆம் அதிகாரத்துல சொல்லுவார். ரோமர் 11வது அதிகாரத்துல சொல்றாரு, அவங்க என்ன ஆயிட்டாங்க. வாசிப்போமே, கடைசியா வாசிச்சு முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்கிற வசங்க நான் போல, அது தியானிக்கிறப்போ ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்றேன். ரோமர் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வீழ்ச்சிகளை நம்ம பார்த்துட்டு வரோம். கடவுள் அவங்களை தண்டிக்கிறார் இல்லையா, ஜட்ஜ்மெண்ட்ஸ், பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். ரோமர் 12ஆம் அதிகாரம், சாரி மன்னிச்சுக்கோங்க, 11ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்களேன். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்காய் இடறினார்கள் என்று கேட்கிறேன். விழுந்து போயிட்டாங்க இல்லையா யூதர்கள், பவுல் கேட்கிறாரு. அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவங்க விழுந்து போன வாசை, அவங்களுடைய ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ண வாசை தான் நமக்கு ரட்சிப்பு கிடைச்சதுங்க. ஏன்னா கிருபையின் ப்ரோக்ராம், கிருபையின் யுகத்துல, த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ்ல வந்துட்டோம். அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமுமாய் இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். பாத்தீங்களா, அவங்க விழுந்து போன வாசை, அவங்களை தள்ளி வைத்தத வாசை, அவங்களுடைய ப்ரோக்ராமு புறஜாதிகளுக்கு இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம். கடந்த 2000 வருஷமா மனுஷன் நியாயப்பிரமாணத்தினால ரசிக்கப்படல, கிருபையினால ரசிக்கப்பட்டு இருக்கான், ஃப்ரீயா, இலவசமா. அவங்களுடைய வீழ்ச்சினால, அப்போ அவங்களுடைய விக்டரினாலே எவ்வளவு பெருசா இருக்கும், எப்படி இருக்கும்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் விவரிக்கிறார் பாருங்க. புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன், புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே. நம்மளுடைய அப்போஸ்தலன் நான் ஏன் அடிக்கடி சொல்றேன்னா, இதுக்கு தாங்க, he is the apostle of Gentiles. அவர் புறஜாதிகளின் அப்போஸ்தலன். விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களுக்கு, யூதர்களுக்கு அப்போஸ்தலர்கள் 12 பேர் இருக்கிறாங்க. 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்க போறாங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்கள் பூமியில வாழ்ந்த போது. இவர் யாருக்கு அப்போஸ்தலன்? நம்மளுக்கு, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு ஒரே அப்போஸ்தலன், புறஜாதிகளின் அப்போஸ்தலன். என் இனத்தாருக்குள்ள, இங்க பாருங்க, அவர் நமக்கு அப்போஸ்தலனா இருந்தாலும் தன்னுடைய அந்த மாம்சத்திற்காக அவர் எவ்வளவு ஏங்குறார் பாருங்க. இனத்தார், இவரும் யூதன் தானே, அதனால அவருக்கு எவ்வளவு இதுவா இருக்கு பாருங்க அவங்க மேல. அவங்க எப்படின்னா ரட்சிக்கப்படணும்ட்டு, என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் இருக்க அவர்களை அங்கீகரித்து கொள்ளுதல் எண்ணமாயிராது. மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இங்க பவுல் சொல்றாரு,
எப்படின்னா உங்களை வந்து நான் இது பண்ணி, உங்களுக்கு தான் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அந்த வைராகியம் அவங்களுக்குள்ள ஜெலசி ஏற்படுத்தி இவங்களுக்கே ரட்சிப்புனா, அப்போ நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகள்ரா. அப்போ புரியுதுங்களா சொல்ல வருது? எப்படின்னா இவங்களை சிலரையாகிலும் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும்ட்டு பவுல் என்ன பண்றாரு, முயற்சிக்கிறாரு பாருங்க. ஸோ இந்த காலத்துல யூதனுக்கு எந்த மேன்மையும் கிடையாதுங்க. ஸோ இந்த காலத்துல வந்து நீ யூதனா இருக்கிற வாசலாம் உனக்கு ரட்சிப்பு கிடையாது, எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது, எந்த மேன்மையும் கிடையாது யூதனுக்கு. இந்த கிருபையின் காலத்துல யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய சரீரமா இருக்கிறோம். நீ இயேசு கிறிஸ்துவின் பாவத்திற்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார், உன்னுடைய பாவத்தினுடைய உன் பாவத்திற்கு அவர் வந்து என்ன பண்ணாரு, மரிச்சாருன்னு நம்புனா நீ ரட்சிக்கப்படுவ. நீ யூதனா இருக்கிறதுனால எல்லாம் மேன்மை கிடையாது. ஏன்னா அந்த ப்ரோக்ராம கடவுள் என்ன பண்ணிட்டாரு, நிறுத்திட்டாருன்ட்டு. அவங்களுக்குள்ள எப்படின்னா வைராகியத்தை ஏற்படுத்தி ரட்சிக்கணும், சிலரையாகிலும் எப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தணும்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் ஏங்குறாருங்க. இந்த காலத்துல உன் நுனித்தோலை எடுக்கிற வாச, சர்க்கம்சிஷன் பண்ற வாசெல்லாம் உனக்கு ரட்சிப்பு கிடையாது, கிரியையினால ரட்சிப்பு கிடையாது, நியாய பிரமாணத்தை கை கொள்வதனால ரட்சிப்பு கிடையாது. இதெல்லாம் ஒர்க் பேஸ்ட் சால்வேஷன் இதெல்லாம் இல்லையா? இதெல்லாம் இந்த காலத்துல கிடையாது சொன்னாரா இல்லையா? ஸோ யூதர்கள் என்ன ஆயிட்டாங்க, விருந்து போயிட்டாங்க. அவங்க தற்காலிகமா, டெம்பரரியா, பர்மனண்டா கிடையாது, தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து இன்னைக்கு கடவுள் வந்து இந்த உலகத்துல இருக்கிற நேஷன்ஸோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கொண்டு வந்து நான் திருப்பி ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல கடவுள் நாடுகள் நேஷன்ஸோடு செயல்படுத்த விட்டுட்டாரு. வெறும் யூத மக்களோடு, ஆபிரகாம்ல இருந்து தொடங்கி யாரோடு தான் செயல்பட்டு கொண்டிருந்தாரு, யூத மக்களோடு. எப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் உள்ள வராரோ, எப்போ இவங்க வந்து ஸ்தேவானை வந்து கல்லெறிஞ்சு கொன்றார்களோ, எப்போ அவங்களுடைய ப்ரோக்ராம் ஆண்டவர் ஸ்டாப் பண்ணாரோ, அப்பத்துல இருந்து ஆண்டவர் யாரோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு, உலகத்துல இருக்கிறவங்களோடுங்க. பொதுவாக இப்போ இவ்வளவு வருஷமா ஆண்டவர் வந்து மற்ற நாடுகளை வந்து அவங்க போக்குலயே விட்டுட்டு இருந்தாரு இல்லையா? இப்போ அப்படி கிடையாது. இப்ப எல்லார் பக்கமும் கடவுள் திரும்பி இருக்கிறாருங்க. இப்ப யாரு வேணும்னா ரட்சிக்கப்படலாம். நீ வந்து யூதனா மாறினா தான் ரட்சிப்பு என்பது அவங்களுக்கு. நீ யூதனாலாம் மாற வேண்டியது கிடையாது. நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நீ ரட்சிக்கப்படுவ, உனக்கு பரலோக நிச்சயம். நீ அதற்கு எதையும் செய்ய வேண்டியது கிடையாது, வெறும் அவனை நம்புனா போதும். ஒரு அற்புதமான கடவுளுடைய திட்டங்கள். ஆமாவா இல்லைங்க? ஸோ இந்த மோசே காவனன்ட்டை, இந்த மோசேனுடைய உடன்படிக்கை, பிரமாண உடன்படிக்கையை இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, மீறிட்டாங்க. இதுதான் அவங்களோட கடவுள் பண்ண 2வது உடன்படிக்கை. மீதமுள்ள அந்த உடன்படிக்கையை வந்து வருகிற பாடங்களிலே உங்களுக்கு நான் கற்றுத்தருகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக.